தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய கிருத்திகா மேடம் அவர்கள் எடுத்து நடத்த இருக்கின்றார்கள். அனைவரும் கவனிப்பாக, அதாவது மிகவும் உன்னிப்பாக பாடத்தை கவனிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் நிறைய டைம் இல்லை, இருக்கிற டைம் ரொம்ப ஷார்ட், இன்னும் 2 நாள் தான் இருக்கு நடுவுல. அதனால மைன்யூட்டா பாருங்க. இதுலதான் 23 கொஸ்டின் இருக்கு. இவங்க நடத்துற போர்ஷன்ல தான் 23 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதனால இந்த பாடத்தை வந்து நீங்க மைன்யூட்டா கவனிங்க. மேடம் இப்ப ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்க சார். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். சோ இன்னைக்கு இதனுடைய 3வது வகுப்புல நம்ம பிஓ கைட் பார்ட் 1 பாக்கி இருக்கக்கூடிய போஸ்ட்மேன் எம்டிஎஸ் சிலபஸ் எல்லாமே இன்னைக்கு 2 கிளாஸா பிரிச்சு இன்னைக்கு ஒரு நன்னாள்ல இன்னைக்கு வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்கீங்க. சோ போன கிளாஸ்ல நம்ம சண்டே அன்னைக்கு எடுத்த கிளாஸ்ல நம்ம இந்த ரெகுலேஷன் நம்பர் 48, அதாவது ஸ்மார்ட் டெலிவரி பாக்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து இன்னைக்கு மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே இப்போ 1 by 1 கவர் பண்ணலாம் வாங்க. ஸோ அடுத்த ரெகுலேஷன் வந்து எதை பத்தி சொல்லுது அப்படின்னா, டெலிவரி ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸர்ஸ், அதாவது டெலிவரி டு பப்ளிக் ஆஃபீஸர்ஸ். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு வரக்கூடிய தபால்களை என்ன மாதிரி வந்து டீல் பண்ணும், அது எப்படி, எந்த மாதிரி தபால் வந்து அட்ரஸ் பண்ணியிருந்தா அதை எப்படி டீல் பண்ணும் அப்படின்னு சொல்றதா இந்த ரெகுலேஷன்ஸ். ஸோ அந்த வகையில உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐட்டம்ஸ் மார்க்ட் ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ், அதாவது ஒரு தபால் வந்து ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் என்ற சூப்பர்ஸ்கிரிப்ஷனோடு ஒரு தபால் வருது அப்படின்னா, சோ அதாவது ஒரு ஐட்டம், ஒரு தபால் வருது, அதுல பப்ளிக் ஆபீசருடைய பெயர் மற்றும் பதவி ரெண்டுமே வருது, இல்லைன்னா பதவி அவருடைய என்ன அபிஷியல் அவருடைய பதவியோ அது மட்டும் டெலிவரி வருது அப்படின்னா, அது வந்து ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் என்ற சூப்பர்ஸ்கிரிப்ஷனோடு வந்தால் அது அவருடைய பதவியின் பெயர்ல, பேஸ்ட் ஆன் த அவருடைய டெசிக்னேஷன் பேர்ல அதை வந்து டெலிவரி பண்ணணும். ஈவன் அந்த ஆபீசர் வந்து அங்கிருந்து வேறொரு இடத்துல டிரான்ஸ்பர் ஆயிருந்தாலோ இல்ல அவர் ரிட்டையர் எப்படியா இருந்தாலும் சரி, அவரோட டெசிக்னேஷன் அந்த பதவியின் பேர்ல அவருக்கு வந்து அந்த டெலிவரி எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனா அதுவே ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் என்ற சூப்பர்ஸ்கிரிப்ஷன் இல்லாம வருது. அப்ப வந்து ஒரு ஆபீசர்னுடைய பெயர் மற்றும் பதவி எழுதியிருந்தா அவர், ஆனா மேல சூப்பர்ஸ்கிரிப்ஷன் இல்லாத பட்சத்துல என்ன பண்ணும், அவருடைய பெயரை பேஸ் பண்ணி, பேஸ்ட் ஆன் த நேம், அவருடைய பெயரை வந்து பேஸ் பண்ணி தான் டெலிவரி எஃபெக்ட் பண்ணும். வெறுமனே பதவி மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க, உதாரணத்துக்கு தாசில்தார் இந்த தாலுக் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அப்ப வந்து அந்த பதவியில யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த தபாலை வந்து டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்றதா ரெகுலேஷன் நம்பர் 49. சோ ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ்னு வந்தா பதவியின் டெசிக்னேஷன் பேசிஸ்ல உங்களுக்கு டெலிவரி பண்ணும். அதே வித்தவுட் ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்ற மார்க்கிங் இல்லாம வந்திருந்தா பெயர் அடிப்படையில வரும். வெறுமனே டெசிக்னேஷன் மட்டும் போட்டு பெயரே இல்லாம வந்தா அந்த பதவியில யார் இருக்காங்களோ அவங்க பேர்ல கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதா இந்த ரெகுலேஷன். ஓகேங்களா? சோ அடுத்து நம்ம ரெகுலேஷன் போலாம். அடுத்து நம்மளோட ரெக்கவரி, அதாவது சிலபஸ்ல வந்து போஸ்ட்மேன் இருக்கிறது மட்டும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது ரெக்கவரி ஆஃப் டியூஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அன்பெய்ட் அண்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்ட் டொமஸ்டிக் ஐட்டம். இப்போ நமக்கு வரக்கூடிய தபால்கள்ல அந்த தபாலுக்கு வேண்டிய ஒரு போஸ்டேஜ் வந்து செலுத்தவில்லை என்றாலோ அல்லது பகுதியாக இன்னும் பார்ஷியலா அன்பெய்டாக இருந்தாலோ அந்த டியூஸ், போஸ்டேஜ் டியூ அப்படின்றது எந்த ரேட்ல சார்ஜ் பண்ணும் அப்படின்றதா இந்த டேபிள்ல நீங்க பார்க்கலாம். சோ இதுல நீங்க போட்டிருப்பாங்க பாருங்க. சோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறதா. சோ இந்த போஸ்டேஜ் டியூ அப்படிங்கிறது எந்த ரேட்ல வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த டேபிள்ல பாப்பீங்க. சோ ஒருவேளை வரக்கூடிய தபால்களை அன்பெய்டாக இருக்கு, போஸ்டேஜே பே பண்ணல அப்படின்னா டபுள் த ப்ரீபெய்ட் ரேட். என்ன போஸ்டேஜ் பேணுமோ அது டபுள் த போஸ்டேஜ் அவங்க பே பண்ணும். அதுவே இன்சஃபிஷியன்ட்லி பெய்ட், போதுமான அளவு போஸ்டேஜ் இல்ல, பார்ஷியலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல டபுள் த டெஃபிஷியன்சி. எவ்வளவு அவங்க டெஃபிஷியன்ட்டா, எவ்வளவு கம்மியா ஒட்டியிருக்காங்களோ அது டபுள் த ரேட் வரும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆனா எப்படி பார்த்தாலும் அந்த நம்ம சார்ஜ் பண்ணக்கூடிய இந்த போஸ்டேஜ் டியூ அப்படின்றது ₹1 குறையாமல் இருக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே ஸ்டாம்ப்ஸ் ஒட்டியிருக்காங்க, பகுதியா ஒட்டியிருக்காங்க, பார்ஷியலா ஒட்டலன்ற பட்சத்துல ஏற்கனவே செலுத்தின போஸ்டேஜ் கணக்குல வச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த டெஃபிஷியன்சி எவ்வளவு குறைவாக இருக்கோ அதுக்கு மட்டும் டபுள் த ரேட் வந்து போடணும் அப்படின்னு சொல்றதா ரெக்கவரி. இது வந்து போஸ்டேஜ் ஒட்டல அப்படின்னாதான். இதுவே பிரீச் ஆஃப் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் மெயில்ஸ் பின்னாடி பார்க்கும்போது டீடைலா பார்ப்போம். சோ இது சொல்றதா உங்களுக்கு ரெகுலேஷன் நம்பர் 71. இது சிம்பிள் தான், உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சோ இதுவே தான் இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ்க்கும் இதே ரெக்கவரி ஆஃப் டியூஸ்ன்றது எந்த பேசிஸ்ல இருக்கும்னா சேம், நீங்க பாக்குற இந்த டேபிள் அதே தான். சோ ஒருவேளை போஸ்டேஜ் வந்து பே பண்ணல அப்படின்னா டபுள் த ரேட்டு. அதுவே இன்சஃபிஷியன்டாக உங்களுக்கு போதுமான அளவு செலுத்தினாலும் டபுள் த டெஃபிஷியன்சி. சோ டொமஸ்டிக்குக்கும் இன்டர்நேஷனலுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது, ரெண்டுக்குமே டபுள் த ரேட் தான்.
ஓகேங்களா? அடுத்து நீங்க பார்க்க போற ஒரு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறது காம்பன்சேஷன், அதாவது இழப்பீடு. ஒரு தபால் அப்படிங்கிறது தொலைந்தாலோ லாஸ் ஆனாலோ இல்ல ஏதாவது ஒரு டேமேஜ் சேதம் ஏற்பட்டாலோ அதுக்கு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் ஆர்டிகிள்க்கும் கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷன் என்பது என்ன, அதுக்கு என்ன கண்டிஷன்ஸ்ன்றதா அடுத்து வரது பாக்குறீங்க. சோ காம்பன்சேஷன் எப்ப கொடுப்போம்? நான் சொன்ன மாதிரி லாஸ் ஆனா, தொலைஞ்சாலோ இல்ல டிலே ஏதாவது இருந்தாலோ அதுக்கு லாஸோ காம்பன்சேஷனோ கொடுப்போம். சோ இப்போ இந்த காம்பன்சேஷன் வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். சோ எப்ப வந்து ஒரு தபால் வந்து அன்டெலிவர்ட் அப்படின்றத முடிவு பண்ணுவோம் அப்படின்னு, அதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது வராது, எப்பெல்லாம் வந்து காம்பன்சேஷன் இழப்பீடுன்ற கான்செப்டே வராது அப்படின்றதுக்கு ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாருங்க. சோ ஃபாலோயிங் எ ஃபெயில் டெலிவரி, ஒரு தபாலுக்கு இன்டிமேஷன் அப்படின்றது கொடுத்தாச்சு. இன்டிமேஷன் கொடுத்தும் அந்த பீரியட் 7 நாளைக்குள்ள வந்து ஒரு தபாலை பெறல அப்படின்னா அதுக்கு பேரு ஃபெயில்டு டெலிவரின்னு சொல்லுவோம். அந்த ஹோல்டிங் பீரியடுக்குள்ள அவங்க வந்து வாங்கிக்கல அப்படின்னா அதுக்கு இழப்பீடெல்லாம் கொடுக்கப்பட மாட்டாது. அடுத்தது அவங்க எழுதியிருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து ஒரு அன்சேஃபா இருக்கு, பாதுகாப்பான முறையில இல்ல அந்த டெலிவரி பாயிண்ட்டுக்கு போறதே வந்து ரொம்ப பாதுகாப்பற்ற முறையில இருக்கு, அதுக்கு ஆக்சஸே கிடையாதுன்ற பட்சத்துல அதுக்கும் என்ன கிடையாது, காம்பன்சேஷன் கிடையாது. அதே மாதிரி நம்ம எழுதியிருக்கக்கூடிய அந்த அட்ரஸ் அவர் வந்து நிரந்தரமாக அங்க வசிக்கக்கூடிய ஒருவர் இல்ல, நாட் பர்மனன்ட்லி ஆக்குபைடா இருந்தா அதுக்கும் என்ன கிடையாது, காம்பன்சேஷன் கிடையாது. அதே மாதிரி நம்ம மெத்தட் ஆஃப் அட்ரஸிங் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்த்த கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி கரெக்டா நம்மளோட என்னென்ன அட்ரஸிங் ஃபுல் போர்ஷன்லயோ கம்ப்ளீட்டா அந்த அட்ரஸிங் இல்லைனாலும் அதுக்கு நீங்க காம்பன்சேஷன் கிளைம் பண்ணக்கூடாது. அட்ரஸ் தெளிவாக எழுதல, இல்லெஜிபிளாக இருந்தால், சரியா புரியுற மாதிரி தெளிவாகவே இல்லைன்னா காம்பன்சேஷன் கிடையாது. நம்ம அந்த தபால டெலிவரி கொடுக்கும் பொழுது யாரோட உயிருக்கோ ஏதாவது ஆபத்து விளைவிக்கும் வகையில இருந்தது அப்படின்னா அதுக்கும் காம்பன்சேஷன் கிடையாது. அதே மாதிரி ஃபார் எனி அதர் ரீசன் விச் இஸ் இம்ப்ராக்டிகபிள், அதாவது உங்களுக்கு வந்து பிராக்டிகாலிட்டியே இல்லாம உங்களுக்கு வந்து அதை போய் டெலிவரி கொடுக்கறதுக்கு ஏதுவாக இல்லாம ஏதாவது ஒரு காரணம் வந்தாலும் அதற்கு என்ன கிடையாது, காம்பன்சேஷன் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரெகுலேஷனுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யாத ஒரு தபாலுக்கும் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணக்கூடாது. முக்கியமாக இன்சஃபிஷியன்ட் போஸ்டேஜ், அதாவது போஸ்டேஜ் சரியான முறையில பே பண்ணலனாலே நம்ம என்ன பார்த்தோம், அதை வந்து தாமதப்படுத்தி டீடைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து முறையா எல்லா போஸ்டேஜும் வாங்கிட்டு தான் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுவோம்னு சொல்லுவோம். சோ ஒரு முறையாக போஸ்டேஜ் செலுத்தாத அல்லது போஸ்டேஜே செலுத்தாத அந்த தபால்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் என்பது கிளைம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ், தடை செய்யப்பட்ட பொருட்கள் எதுவும் இருந்தாலும் அது காம்பன்சேஷன் கிடையாது. எந்த ஒரு நடைமுறையில ஒரு சட்டம் அல்லது அதாவது நம்மளுடைய ஒழுங்குமுறைகளுக்கு எதிராக எந்த பொருள் அனுப்பினாலும் கிடையாது. அதே மாதிரி லாஸோ டேமேஜோ வந்து ஏதாவது ஒரு இயற்கை சீரழிவினால அந்த மாதிரி நேச்சுரலான ஒரு டிசாஸ்டர்னால ஏதாவது அந்த தபாலுக்கு சேதம் ஏற்பட்டா அதுக்கும் காம்பன்சேஷன் என்பது கிடையாது. இது இல்லாம டிபார்ட்மெண்ட்டுடைய தவறுதனால ஒரு பொருள் வந்து லாஸ் ஆனாலோ டேமேஜ் ஆனாலும் அதற்கு மட்டும்தான் காம்பன்சேஷன் உண்டு. சோ இப்ப எது காம்பன்சேஷன் இல்லன்றது தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, முறையாகவே ஒரு காம்பன்சேஷன் இது இல்லாம ஒழுங்கு நல்லபடியாக அனுப்பி அதுக்கு ஏதாவது வந்ததுன்னா அதுக்கு என்ன காம்பன்சேஷன்ன்றது இந்த டேபிள் ரொம்ப 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 முக்கியம். ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் ஆர்டிகளுக்கும் என்ன காம்பன்சேஷன்றதா இந்த டேபிள் பாக்குறீங்க, இதை மனப்பாடமா வச்சுக்கோங்க. சோ முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, டிலே இன் டெலிவரி, அதாவது ஒரு ஸ்பீட் போஸ்ட் தபாலை பொறுத்த வரைக்கும் டிலே நமக்கு வந்து 7 days அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு டைம் பவுண்ட் டெலிவரி தான் நம்ம ஸ்பீட் போஸ்ட் கொடுப்போம் இல்லையா. சோ அதை தாண்டி ஒரு டிலே இன் டெலிவரி இருந்தது அப்படின்னா அதற்கு என்ன கொடுப்போம்னா ஸ்பீட் போஸ்ட்னு போஸ்டேஜ் எவ்வளவு கட்டணம் செலுத்தினாங்களோ அந்த போஸ்டேஜை காம்பன்சேஷனா கொடுத்துருவோம். ஆனா அதுவே ஒரு ஸ்பீட் போஸ்ட் தபால் தொலைஞ்சிருச்சு இல்ல வந்து சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா டபுள் த ஸ்பீட் போஸ்ட் ரேட் ஆர் 1000 ரூபாய், அதாவது ஸ்பீட் போஸ்ட் என்ன சார்ஜ் பே பண்ணாங்களோ இப்ப 50 ரூபாய் செலுத்தினாங்கன்னா 100 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலாம், விச் எவர் இஸ் லெஸ். ஆனா அதனுடைய உண்மையான மதிப்பை பொறுத்து. சோ ஒன்னு டபுள் த ஸ்பீட் போஸ்ட் கொடுப்போம், இல்லைன்னா அதனுடைய ஆக்சுவல் வேல்யூ என்னவோ அது கொடுப்போம். ஆனா ரெண்டுமே எதுக்குள்ள இருக்கணும், 1000 ரூபாய்க்கு உள்ள இருக்கணும். சோ மேக்சிமம் 1000 ரூபாய் வரைக்கும் தான் கொடுப்போம். இது ஸ்பீடுக்கு. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பீட்ல டிலேனா போஸ்டேஜ் ஸ்பீட் போஸ்ட் பே பண்ண போஸ்டேஜ் கொடுத்துரும். அதுவே ஸ்பீட் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ் அப்படின்னா டபுள் த ஸ்பீட் போஸ்ட் ரேட் அல்லது 1000 ரூபாய், விச் எவர் இஸ் கம்மி, எது கம்மியோ அது. ஆனா ஆக்சுவல் வேல்யூலவோ அதுக்கு தக்கன உங்களுக்கு காம்பன்சேஷன் தான் கிடைக்கும். இதுவே ரெஜிஸ்டர்ட் ஐட்டம் ஏதாவது தொலைந்து போனால் அப்போ என்ன ஆகும்னா 100 ரூபாய் கொடுப்போம் ஆர் ஆக்சுவல் வேல்யூ விச் எவர் இஸ் லெஸ். ஓகேங்களா? உண்மையா எவ்வளவு தொலைஞ்சதோ அதனுடைய வேல்யூ மதிப்பு அல்லது 100 ரூபாய் எது கம்மியோ அது கொடுப்போம். 100 ரூபாய்க்கு மிகாமல் ரெஜிஸ்டர் தபாலுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும்.
இதுவே நம்ம பார்சலை பொறுத்த வரைக்கும் ரீட்டைல் பார்சலாக இருந்தால், அதாவது நார்மலா பப்ளிக் போய் புக் பண்ணக்கூடிய ரீட்டைல் பார்சலாக இருந்தால் அதற்கான காம்பன்சேஷன் 100 ரூபாய். அதுவே இந்தியா போஸ்ட் பார்சல்ல கான்ட்ராக்சுவல் பேசிஸ்ல உங்களுக்கு இருக்க அந்த நமக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் பே பண்ணாங்கன்னா 500 அல்லது ஆக்சுவல் வேல்யூ விச் எவர் இஸ் லெஸ். ஸோ அது 500 ரூபாய்க்கு மிகாமல் ஆக்சுவல் வேல்யூ என்னவோ ரெண்டுல எது கம்மியோ அது கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த டேபிள் மட்டும் ப்ளீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் எப்படி வரும்? ஸோ ஒரு ஸ்பீட் போஸ்ட் வந்து டிலே ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பார்சல்னா என்ன, ரெஜிஸ்டர்க்கு என்ன, ஸ்பீட் என்ன, இந்த காம்பன்சேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த காம்பன்சேஷனுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. எவ்வளவு நாளுக்குள்ள காம்பன்சேஷன் கிளைம் பண்ணணும், அண்ட் எவ்வளவு வந்து அதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து காம்பன்சேஷன் கிளைம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இப்ப வந்து ஒரு கஸ்டமர் வந்து காம்பன்சேஷன் கிளைம் பண்றதுக்கான கால வரையறை என்னன்னு பாத்துக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 நாளுக்கு மேல, ஆனா 60 நாளைக்குள்ள, அதாவது புக் பண்ற சென்டர் நீங்க காம்பன்சேஷன் கிளைம் பண்றீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் பண்ண 15 நாளைக்கு மேல, ஆனால் கண்டிப்பா புக்கிங் டேட்ல இருந்து 60 நாளைக்குள்ளதான் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணணும். அதுவே டெலிவரி ஆகும் பொழுது ஏதாவது டேமேஜ் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த தபாலை வந்து பெற்றுக்கொண்ட 2 நாளைக்குள்ள வித்தின் 2 days ஆஃப் ரெசிப்ட் வந்து கண்டிப்பா சென்டர் என்ன பண்ணணும், அது வந்து கிளைம் பண்ணணும். ஸோ நோ கிளைம் ஃபார் காம்பன்சேஷன். 60 நாளைக்கு மேல நீங்க வந்து கிளைம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு என்ன கிடையாது, நோ காம்பன்சேஷன் கிளைம் வந்து கிடையவே நம்ம என்டர்டெயின் பண்ண மாட்டோம். ஸோ சென்டரோ அட்ரஸையோ ஞாபகம் வச்சுக்கோங்க. புக் பண்ணதுல இருந்து 15 நாளைக்கு மேல 60 நாளைக்குள்ள. அதுவே டெலிவரி சம்பந்தப்பட்டு ரிசீவிங் எண்டாக இருந்தால் தபால கையில வாங்கின 2 நாளைக்குள்ள பண்ணணும். 60 டேஸ்க்கு மேல மிகும் பொழுது கண்டிப்பா காம்பன்சேஷன் என்பது கிடையவே கிடையாது. சரி, இந்த காம்பன்சேஷன் நமக்கு கொடுத்துட்டாங்க. அது எவ்வளவு நாளுக்குள்ள நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நாட் எக்ஸீடிங் 30 நாள். அதாவது எப்போ இந்த லாஸ் அல்லது டேமேஜ் பத்தின இன்டிமேஷன் காம்பன்சேஷன் நமக்கு கிடைக்க பெறுதோ அதுல இருந்து 30 நாளைக்கு மிகாமல் இந்த கிளைமை கண்டிப்பா செட்டில் பண்ணி தான் ஆகணும். இது முக்கியமான விஷயம். அண்ட் இப்ப கையில கம்ப்ளைண்ட் வருதுன்னா 10 நாள், அதாவது இப்ப இன்னைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்ததுல இருந்து 10 நாளைக்குள்ள நம்ம செட்டில் பண்ணிடணும். அதிகபட்சம் என்ன ஆகக்கூடாது, 30 நாளைக்கு மேல மிகாமல் இருக்கணும். சரி, அப்படி ஒருவேளை நம்ம எக்ஸப்ஷனல் டிலே ஏதாவது வந்ததுன்னா அந்த காம்பன்சேஷன் எவ்வளவு நாள் 30 நாளைக்கு மேல ஆகுதோ அதற்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு காம்பன்சேஷன் கூட வட்டியும் நம்ம டிபார்ட்மெண்ட் சேர்த்து கொடுக்கணும். எவ்வளவு காலம் டிலே ஆச்சோ அந்த டிலேடு பீரியடுக்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கணும். ஸோ இதில் நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், 30 நாளைக்கு மேல மிக கூடாது காம்பன்சேஷன் வந்ததுல இருந்து. பெரும்பாலும் கையில கம்ப்ளைண்ட் வாங்கினதுல இருந்து காம்பன்சேஷன் 10 நாளுக்குள்ள செட்டில் பண்ணணும். ஒருவேளை அதுக்கு டிலே இருந்ததுன்னா டிலேடு பீரியடுக்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ஓகே, திஸ் இஸ் முக்கியமான விஷயம். அடுத்து இப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த ஃபைலிங் ஆஃப் கம்ப்ளைண்ட்ல ஐட்டம்ஸ் ட்ரீட்டட் அஸ் லாஸ்ட். எப்போ வந்து ஒரு தபால் அப்படின்றது லாஸ்ட், தொலைஞ்சு போயிடுச்சு, அன்ட்ரேசபிள் அப்படின்ற முடிவுக்கு எப்ப வருவோம் அப்படின்னா புக்கிங்ல இருந்து 60 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து தொலைந்து போனதாக கருதப்படும். அதே மாதிரி கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணதுல இருந்து 30 days வரைக்கும் நமக்கு அதை பத்தின தபாலினுடைய என்னன்றதே நம்மளால கண்டுபிடிக்க முடியலனாலும் இதை என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ஐட்டம் வந்து தொலைஞ்சு போனதாக கருதி அதுக்கு உண்டான காம்பன்சேஷனை கிளைம் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போ அவரு தொலைஞ்சு போச்சுன்ற காம்பன்சேஷன் கிளைம் ஒரு சென்டர் கொடுக்குறாரோ அதுல இருந்து 10 நாளைக்குள்ள உங்களுக்கு செட்டில் பண்ணிடணும். நாட் மோர் தென் 30 days. 30 நாளைக்கு மேல மிகாமல் கண்டிப்பாக இதை செட்டில் பண்ணும். கிளைம் ஒரு சென்டர் ப்ரிஃபர் பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது இந்த ஸ்கிரீன்ல கிறிஸ்பா நீங்க பாத்துக்கலாம். ஒரிஜினல் புக் பண்ற ரசீது கொடுக்கணும். அதுக்கப்புறமான அப்ளிகேஷன், அது ரிட்டன் அப்ளிகேஷன் ஒன்று கொடுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஏதாவது இருந்ததுன்னா, டெலிவரி பர்டிகுலர்ஸ் ஏதாவது இருந்தது, ட்ராக்கிங் ஏதாவது எடுத்து வச்சிருந்தாங்கன்னா அந்த ப்ரூஃப், அவங்களோட ஒரு ஐடி ப்ரூஃப், எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் அவங்களுக்கு இந்த காம்பன்சேஷன் எப்படி வேணும், பேங்க் அக்கௌண்டா இல்ல போய் போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பி அக்கௌண்டா, எதுக்கு உங்களுக்கு காம்பன்சேஷன் கிளைம் வேணும்ன்ற அதுக்கான மோட் ஆஃப் பேமெண்ட் என்னன்னு குறிப்பிடணும். அவங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், வேற இதர ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கொடுக்கலாம். இதுவே அட்ரஸ் ரிசீவ் பண்ற எண்ட்ல ஏதாவது தொலைஞ்சு போச்சு, டேமேஜ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் என்ன பண்ணலாம், புக்கிங் ஸ்லிப் ஏதாவது இருந்தா, ரசீது இருந்தால் கொடுக்கலாம். ஃபார்மல் அப்ளிகேஷன் ஒன்று கண்டிப்பா கொடுக்கணும். அப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் டேமேஜ் என்ன, எப்படி வந்தது, அதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, போட்டோ வீடியோ ஏதாவது ஓபன் பண்ணும்போது, பார்சல் ஓபன் பண்ணும்போது எடுத்து வச்சிருக்கீங்களா அது. அப்புறம் முக்கியமா ஒரு ஐடி ப்ரூஃப், அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதோட ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி.
இந்த மாதிரி டீடைல்ஸோட ஒரு காம்பன்சேஷன் வந்து கிளைம் பண்ணும். ஓகேங்களா? சோ இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ்க்கு காம்பன்சேஷன் என்ன அப்படின்னா சேம் இதே தான் வரும். உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம் இதே தான் வரும். உங்களுக்கு வந்து எதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் இல்லைன்றது நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா, அன்சேஃபா அந்த அட்ரஸ் அது எல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆகும். இப்ப நீங்க இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த டேபிள் தான். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டொமஸ்டிக் ஐட்டம்க்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களோ இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ்க்கு இந்த டேபிள் ரொம்ப 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 முக்கியம். சோ ஒரு இன்டர்நேஷனல் ரெஜிஸ்டர்ட் ஐட்டம் வந்து இன்கேஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட எவ்வளவு கண்டென்ட் டிக்ளேர் பண்ணிருப்போம் இல்லையா நம்ம டிக்ளரேஷன்ல அது அல்லது 30 SDR whichever is less பிளஸ் போஸ்டேஜ் கொடுத்துருவோம். ஸோ என்ன போஸ்டேஜோ அந்த போஸ்டேஜ் பிளஸ் கண்டென்ட்ஸ் டிக்ளேர் பண்ணதோட வேல்யூ ஆர் 30 SDR எது கம்மியோ அது கொடுத்துருவோம். இதுவே இன்டர்நேஷனல் பார்சலாக இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு 40 SDR ஒரு ஐட்டம்க்கு பிளஸ் ஒவ்வொரு கிலோவுக்கும் 4.5 SDR அல்லது டிக்ளேர்ட் வேல்யூ ஆஃப் கண்டென்ட்ஸ் எது கம்மியோ ஆனா மேக்ஸிமம் சீலிங் லிமிட் கொடுக்குறாங்க 130 SDRக்கு மிகாமல் போஸ்டேஜ். ஸோ இதுவும் என்னதான் பார்சலுக்கும் போஸ்டேஜ் கூட ஸ்டாண்டர்டா ஒரு 40 SDR கொடுத்துருவோம். அது கூட ஒவ்வொரு கிலோவுக்கும் 4.5 SDR. ஆனா எதுக்கு மேல போக கூடாது, 130 SDRக்கு மிகாமல் அந்த காம்பன்சேஷன் என்ற வேல்யூ இருக்கணும். அதுவே இன்டர்நேஷனல் எக்ஸ்பிரஸ் மெயில் சர்வீஸ் அதாவது EMS மெர்ச்சன்டைஸா இருக்கும் பட்சத்துல டிக்ளேர்ட் வேல்யூ கண்டென்ட்ஸ்னுடைய என்ன வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கோங்களோ அது அல்லது 130 SDR whichever is less எது கம்மியோ பிளஸ் என்ன போஸ்டேஜ் பே பண்ணாங்களோ அதை கொடுத்துடலாம். அண்ட் இதுவே EMS டாக்குமெண்டாக இருக்கும் பட்சத்துல ஸ்பீட்னுடைய டாக்குமெண்டா இருக்கும் பட்சத்துல போஸ்டேஜ் மட்டும் தான் கொடுப்போம். டொமஸ்டிக் எப்படி கொடுத்தோம், வெறும் போஸ்டேஜ் தானே கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்டேஜ் மட்டும் கொடுப்போம். இதுவே இன்டர்நேஷனல் ட்ராக் பேக்கெட் சர்வீஸ் ITPS ஆக இருந்தால் 1000 ரூபாய்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆக்சுவல் டிக்ளேர்ட் வேல்யூ ஓகேங்களா என்ன வேல்யூ டிக்ளேர் பண்ணிருக்காங்களோ அது whichever is less அதாவது ஒன்னு டிக்ளேர் பண்ண வேல்யூ அல்லது 1000 ரூபாய் இதுல ரெண்டுல எது கம்மியோ அதை கொடுப்போம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே என்னது லாஸ் ஆனா இன்கேஸ் ஏதாவது தொலைந்து போனாதான். அடுத்தது நீங்க பாக்குறது டேமேஜ். டேமேஜ் ஆனா என்ன பண்ணும்னா அதுவும் ஒவ்வொரு உங்களுக்கு வந்து தபாலா வரும். சோ முதல்ல ஒரு இன்டர்நேஷனல் ரெஜிஸ்டர்ட் ஐட்டம்க்கு ஏதாவது டேமேஜ் ஆனா சோ அது எவ்வளவு கொடுப்பாங்கன்னா டிக்ளேர்ட் வேல்யூ எவ்வளவு வேல்யூ நீங்க டிக்ளரேஷன்ல கொடுத்துருக்கீங்களோ அது ஆர் டேமேஜ் கண்டென்ட் எவ்வளவோ அதை வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? அடுத்தது இன்டர்நேஷனல் பார்சலாக இருக்கும் பட்சத்துல என்ன வேல்யூ டிக்ளேர் பண்ணிருக்காங்களோ அது ஓகேங்களா அல்லது டேமேஜ் கண்டென்ட் என்னவோ அது. அதே மாதிரி இன்டர்நேஷனல் எக்ஸ்பிரஸ் மெயில் சர்வீஸ் அதுவே மெர்ச்சன்டைஸா இருக்கும் பட்சத்துல அதே மாதிரி லிமிடெட் டு டிக்ளேர்ட் வேல்யூ ஆர் டேமேஜ் கண்டென்ட் எவ்வளவோ அது. அதுவே EMS டாக்குமெண்டா இருக்கும் பொழுது என்ன மட்டும்தான் வெறும் போஸ்டேஜ் என்ன பே பண்ணாங்களோ அதை மட்டும் தான் திருப்பி கொடுத்துருவோம். ஏன்னா டாக்குமெண்ட் மட்டும் அனுப்பும்போது அதுக்குன்னு பெருசா வேல்யூ இருக்காது இல்லையா, அதனால போஸ்டேஜ் மட்டும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ITPSம் அதே சேம் தான். ரெஸ்ட்ரிக்டட் டு 1000 ரூபாய் அதிகபட்சம் 1000 அல்லது என்ன ஆக்சுவல் அதனுடைய வேல்யூ எது கம்மியோ அது கொடுத்துரும். ஓகேங்களா? சோ லாஸா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுவே டேமேஜ் அல்லது பார்ட் டேமேஜ் அதாவது பகுதியா டேமேஜ் ஆயிருக்குனாலும் ஒவ்வொரு ஐட்டம்க்கும் ரெஜிஸ்டர்டா என்ன பார்சலுக்கு என்ன இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ்னுடைய காம்பன்சேஷன். நம்ம எப்படி அதுல கம்ப்ளைண்ட் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா 15 நாளைக்கு மேல ஆனா வந்து உங்களுக்கு 6 monthsக்குள்ள அதே மாதிரி தான் இதுலயும். இதுல வந்து சென்டர் கம்ப்ளைண்ட் எப்போ அந்த காம்பன்சேஷனுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா within 24 hours of receipt of item தபால் கையில வாங்கினதுல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தாலோ லாஸ் ஆயிருந்தாலோ அது உடனடியாக நமக்கு தெரியப்படுத்தணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் பார்சல் ரெஜிஸ்டர் இன்சூர் ஐட்டம் போஸ்டட் புக்கிங் ஏதாவது பண்றீங்க அதுல லாஸ் அப்படின்னா சேம் அதே தான் பீரியட் ஆஃப் 6 months எப்போ தபால் போஸ்ட் பண்ணீங்களோ அதுல இருந்து 6 மாசத்துக்குள்ள கிளைமை ப்ரிஃபர் பண்ணணும். அதுவே எக்ஸ்பிரஸ் மெயில் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் 4 months எப்போ போஸ்ட் பண்ணாங்களோ அதுல இருந்து 4 months. ஸோ அதுல நம்ம யூனிஃபார்மா பார்த்தோம் டொமஸ்டிக் ஐட்டம் பொறுத்த வரைக்கும் 15 நாளைக்கு மேல அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நார்மல் தபால் பார்சல் ரெஜிஸ்டர்ட் இன்சூர்ட் ஆக இருந்தால் 6 மாசம் வரைக்கும் டைம். அதுவே எக்ஸ்பிரஸ் மெயில் சர்வீஸ் ஸ்பீடாக இருக்கும் பட்சத்துல 4 months தான் டைம். ஸோ அட் எனி டைம் இந்த பீரியடை தாண்டி வரக்கூடிய காம்பன்சேஷனை ஒரு டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணி கிளைம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் நம்ம அந்த டொமஸ்டிக்ல பார்த்த மாதிரியே தான் அந்த லாஸோ டேமேஜோ சென்டர்னுடைய அனுப்புனருடைய அஜாக்கிரதையானாலேயோ அவருடைய தவறுனாலையும் நடந்தா அதுக்கெல்லாம் என்ன கிடையாது, உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடையாது. அதே மாதிரி இன்சூர்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ராடுலண்டா வேணும்னே அந்த இன்சூர்டு வேல்யூவை கிளைம் பண்றதுக்காகவே ஒருத்தர் வந்து ஃப்ராடுலண்டா
அந்த இன்சூர்டுக்கு காம்பன்சேஷன் கிளைம் பண்ணாங்கன்னா அதுக்கும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சென்டர் வந்து 6 monthsக்கு மேல அதுக்குள்ள இன்டிமேஷன் கொடுக்காம அதுக்கப்புறம் வந்து காம்பன்சேஷன் கிளைம் பண்றாங்கன்னா அதுக்கும் என்ன கிடையாது, காம்பன்சேஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் எந்தெந்த கேசஸ்க்கெல்லாம் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி நம்ம அதுல பார்த்த மாதிரி தான் அந்த லாஸ் வந்து பேக்கிங் சரியா இல்லாததுனால ஒரு லாஸ் ஏற்பட்டது அப்படின்னா காம்பன்சேஷன் கிடையாது. அண்ட் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு மேல ஏதாவது ஒரு நிலநடுக்கம், ஒரு போர் வந்து வருது, இல்ல வந்து ஒரு ஷிப்ரெக், ஒரு கடல் முழு, இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தா அதுக்கும் கிடையாது. அண்ட் நம்ம கண்ட்ரோலை தாண்டி எது இந்த மாதிரி ஒரு இயற்கை சீற்றமோ ஒரு இயற்கை சீரழிவு அந்த மாதிரி அதனால ஏற்படக்கூடிய லாஸ் எதுக்கும் காம்பன்சேஷன் கிடையாது. இன்சூர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஹிபிட்டட் ஐட்டம்ஸ் எது இருந்தாலும் அதுக்கும் என்ன கிடையாது, காம்பன்சேஷன் கிடையாது. ஓகேங்களா? சோ அடுத்தது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பீரியட் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் என்னதான் 30 நாள். கம்ப்ளைண்ட் வந்ததுல இருந்து 10 நாளைக்குள்ள கண்டிப்பா பண்ணணும். அதிகபட்சம் 30 நாளைக்குள்ள கண்டிப்பா அட் எனி காஸ்ட் காம்பன்சேஷனுக்கான கிளைமை செட்டில் பண்ணியே ஆகணும். ஓகே? சோ இதுதான் டொமஸ்டிக்கும் இன்டர்நேஷனலுக்கும் காம்பன்சேஷன்னா எப்படி ப்ரிஃபர் பண்ணணும், எவ்வளவு கொடுப்பாங்கன்றதெல்லாம் இவ்வளவு நேரமும் நம்ம பார்த்துட்டோம். இது தொடர்ந்து கம்ப்ளைண்ட் அப்படின்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நீங்க ரைஸ் பண்றீங்க, ஒரு பப்ளிக் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த மாதிரியான மோட்ல இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் ரைஸ் பண்ணலான்றதா இந்த ரெகுலேஷன்ல பார்க்க போறீங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பப்ளிக் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும், அது வந்து எனி கம்ப்ளைண்ட் ஆகட்டும், சர்வீஸ் சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் ஆகலாம், ஆர் எனி கைண்ட் ஆஃப் மெயில்ஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ். எந்தெந்த மாதிரியான வழிகள்லாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம்னா, ஒண்ணு நம்ம டிபார்ட்மெண்ட்ல நம்மளோட ஒவ்வொரு அலுவலகத்திலையும் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் சஜஷன் புக் மூலியமா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அடுத்தது நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வெப்சைட்ல வெப் போர்ட்டல், கம்ப்ளைண்ட்டுக்கான ஒரு வெப் போர்ட்டல் இருக்கு, அந்த போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். அல்லது சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ், ட்விட்டர், அந்த மாதிரி நமக்கு சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ், ட்விட்டர், உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், இந்த மாதிரி சோஷியல் மீடியாலையும் உங்களுக்கு வந்து பண்ணலாம். ஆர் டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல, கம்ப்ளைண்ட்டுக்கான கம்ப்ளீட்லி டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இருக்கு, அதுல உங்களுக்கு கால் பண்ணியும் நீங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அல்லது மேனுவலான ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணியும் ஒரு கஸ்டமர் இந்த மாதிரி இந்த 5 வகையில கம்ப்ளைண்ட் வந்து மேக் பண்ணு. ஓகேங்களா? அடுத்த உங்களுக்கு நீங்க ரெகுலேஷன் பார்க்க போறது என்னன்னா, liability for compensation in force majeure circumstance. force majeure அப்படின்னா என்னன்னா, அதாவது உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்காத, தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். லைக் அது எதனால வேணா இருக்கலாம், நான் சொல்றேன் இயற்கை சீற்றம் அந்த மாதிரி. சோ ஃபோர்ஸ் மெஜூர்ன்றது தடுக்க முடியாத ஒரு வலுக்கட்டாய நிலையினால ஒரு டெலிவரியில டிலேவோ இல்ல ஏதாவது லாஸ் ஏற்படுது அப்படின்னா அதற்கு டிபார்ட்மெண்ட் வந்து லயபிள் கிடையாது, பொறுப்பேற்காது. அண்ட் அதுக்கு எந்த விதமான காம்பன்சேஷனும் கிடையாது. அதை சொல்றதுதான் ஃபோர்ஸ் மெஜூர். அடுத்தது சஸ்பென்ஷன் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சர்க்கிள் ஹெட்டோ அல்லது ரீஜனல் ஹெட்டோ எந்த டைம் வேணாலும் தன்னுடைய வரம்புக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேணாலும் ஒரு குறிப்பிட்ட அல்லது எல்லா விதமான கிளாஸ் ஆஃப் தபால்களையும் பெறுவதற்கோ அக்செப்ட் பண்றதுக்கோ அதை டிஸ்பேட்ச் பண்றதுக்கோ தடை விதிக்கலாம். அதை சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அதிகாரமும் அவர்களுக்கு உண்டு. சோ ஒரு சர்க்கிள் ரீஜனல் ஹெட் பார்த்து தனக்கு கீழே வரம்புல இருக்கக்கூடிய அலுவலகத்துல எந்த அலுவலகத்துல வேணாலும் இந்த தபாலோடைய அக்செப்டன்ஸ் பெறுதல் வந்து நிறுத்தி வைங்க அல்லது டிஸ்பேட்ச் நிறுத்தி வைங்கன்னு ஆர்டர் பண்றதுக்கான எல்லா உரிமையும் யாருக்கு இருக்கு? சர்க்கிள் ஹெட் அல்லது ரீஜனல் ஹெட்டுக்கு இருக்கு. அதை சொல்றதுதான் உங்களுக்கு ரெகுலேஷன் நம்பர் என்னது 84. இதை பத்தி தான் சொல்லுது. அடுத்தது மேனர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் அன்அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ். சோ அதாவது ஒரு பதிவு செய்யாத ஒரு அன்அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸை வந்து எந்த மாதிரி வந்து அவங்களுக்கான அதனுடைய டிரான்ஸ்மிஷன், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எந்த வகையில வந்து ஒரு அன்அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸை டிபார்ட்மெண்ட் கொண்டு போகும் அப்படின்றத பார்க்கறதுதான் இந்த ரெகுலேஷன். சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, சாதாரண தபால், ஒரு பதிவு செய்யப்படாத தபால், அது வந்து இட் இஸ் நாட் டைம் சென்சிட்டிவ். சோ அது வந்து டைம் பவுண்ட் டெலிவரி அப்படின்னு கிடையாது, இத்தனை நாளைக்குள்ள டெலிவரி பண்ணும் அப்படின்னு கிடையாது. அதனால பொதுவாக இதை தரை வழியாக சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்டேஷனாக தான் இந்த அன்அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எல்லாமே அனுப்பும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இருக்கிறதுலே மோஸ்ட் எஃபிஷியன்ட், அதாவது இருக்கிறதுலே ரொம்ப எஃபிஷியன்டான, அதே போல செலவு குறைந்த சிக்கனமான மெத்தட்ஸ், அத வழிமுறைகளை வந்து கையில எடுத்து இருக்கக்கூடிய நம்மளுடைய ரிசோர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ற விதமாக எது பெஸ்டான ஒரு ஆப்ஷனோ அதை பயன்படுத்தி தான் சாதாரண தபால்களை உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும்.
சோ இதுல டெலிவரியை பொறுத்த வரைக்கும் கேரண்டீட் கிடையாது அன்அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ்ல. அதே மாதிரி தொலைந்து போனாலோ இல்ல லாஸ் ஏதாவது ஏற்பட்டாலோ அதற்கு காம்பன்சேஷன் அப்படிங்கிறதும் கிடையாது. ஓகே, இது அடுத்தது இந்த சாய்ஸ் அப்படிங்கிறது, அதாவது சாதாரண தபால் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரயில் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக அனுப்பலாம், ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலியமாக அனுப்பலாம், ரோட் டிரான்ஸ்போர்ட் மூலியமா எப்படி வேணாலும் அனுப்பலாம். இந்த சாய்ஸ் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, அனுப்பக்கூடிய தபாலினுடைய வால்யூம், அது எவ்வளவு அளவுல அனுப்புறாங்க, அண்ட் நீங்க அனுப்பக்கூடிய தபால் அந்த ஏரியானுடைய கவரேஜ், அந்த ஏரியானுடைய கவரேஜ் என்ன, அண்ட் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் என்ன, இதையெல்லாம் பேஸ் பண்ணி எது பெஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தடோ அதுதான் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கையெடுக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் எதுக்கு கமிட் பண்ணிருக்காங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப சிக்கனமான, அதே சமயத்துல ரொம்ப ஏதுவான எஃபெக்டிவான ஒரு டிரான்ஸ்போர்ட் சொல்யூஷனை பயன்படுத்தி தான் ஒரு பதிவு செய்யாத அன்அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ ஒரு ரீசனபிளான ஒரு கணிசமான ஒரு டெலிவரி டைம் லைனை வச்சுதான் இந்த அன்அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு சொல்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்அக்கௌண்டபிள் ஐட்டம்ஸ் எப்படி எல்லாம் அனுப்பலாம், ரயில்ல அனுப்பலாம், ரோட்ல அனுப்பலாம், ஏர்ல அனுப்பலாம். சோ ரயில் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ரயில் டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் இருக்கிறதோ, லாங் டிஸ்டன்ஸ்க்கு இந்த மாதிரி போற மாதிரியான ரயில் நெட்வொர்க்கை கவர் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய சாதாரண தபால்களை ரயில் மூலியமாக டிபார்ட்மெண்ட் அனுப்பும். அதே மாதிரி இன்ட்ரா சிட்டி, ஒரு சிட்டிக்குள்ளதான் போகணும் ஆர்டினரி ஆர்டிகல்ஸ் அப்படின்ற பட்சத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மெயில் மோட்டார் சர்வீஸோ அல்லது கான்ட்ராக்சுவல் வெஹிக்கிள்ஸ் வண்டியை பயன்படுத்தி இன்ட்ரா சிட்டி, சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாதிரி மெயில்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். இறுதியாக ஏர்லிஃப்ட் டிரான்ஸ்போர்ட், ஒரு சில கேசஸ்ல ஒரு சில ஜியோகிராபிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால நம்மளால ரயில்லையும் நம்ம ரீச் பண்ண முடியாது, ரோட்லயும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இது பண்ணும்போது ஏர் டிரான்ஸ்போர்ட் எடுத்துப்போம். ஆனா இது கேஸ் டு கேஸ் பேசிஸ். ஆனா சொல்லிட்டோம், இருக்கிறதுல எஃபெக்டிவான, செலவு குறைந்த, சிக்கனமான முறையை தான் டிபார்ட்மெண்ட் கையாளும்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த மாதிரி 3 மோட்ல நம்ம சாதாரண தபால்களை நம்ம எடுத்து கொண்டு போய் நம்ம சேர்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் கவுண்டர்ஃபீட் கரன்சி. ஸோ கவுண்டர்ஃபீட் ஒரு போலியான நாணயம், ஒரு ஒரு அந்த மாதிரி நமக்கு தெரியும் பொழுது அதை எப்படி டீல் பண்ணணும்னா, ரிசர்வ் பேங்க் அந்தந்த டைம்ல இதை பத்தின என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குதோ, அவங்களுடைய வழிகாட்டுதலின்படி, அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸின் படி என்ன கொடுக்குதோ அதை நம்ம பண்ணுவோம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்போ டைம்லயே இருக்கோ அதன்படி இந்த போலியான கரன்சியை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றதா ரெகுலேஷன் நம்பர் 86. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம், அதாவது நார்மல் காம்பன்சேஷன் ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம். அட் த சேம் டைம் நம்ம ஆர்டினரி லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்த்திருக்கோம். சோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான சாப்டர் அப்படிங்கிறது இந்த சாப்டர் 5 தான். ஒவ்வொரு டொமஸ்டிக் ஐட்டம்ஸ்னுடைய டெப்தான ஒரு பிரீஃப் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட், என்னோட ஸ்கிரீன் மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன Q&A மட்டும். ஓகேவா? சோ இப்ப கொஞ்ச நேரமா நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, சும்மா ஒரு 5 கொஸ்டின்ஸ் நான் ஓரலா மட்டும் நான் கேட்கறேன். சோ நீங்க பாக்குறீங்களா? பண்ணலாம். ஓகே, ஐ ரிப்பீட், உங்களோட மெசேஜ் பாக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க ப்ளீஸ். மைக் ஆன் பண்ண வேண்டாம், எனக்கு சொல்லுங்க. ஒரு ஐட்டம்ல ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்ற மார்க்கிங் இல்லாம வருது, அதுல ஒரு ஆபீஸருடைய பெயர் மற்றும் பதவி டெசிக்னேஷன் ரெண்டுமே வருது. அந்த டெலிவரி பேஸ்ட் ஆன் நேம் நீங்க டெலிவரி பண்ணுவீங்களா, டெசிக்னேஷன் மெயின்டைன் பண்ணுவீங்களா? ஐ ரிப்பீட், யா, வித்தவுட் ஆன் இந்தியா கவர்மெண்ட் சர்வீஸ் வருது, பெயர் பதவி ரெண்டுமே இருக்கு, என்ன பண்ணுவீங்க? அப்சல்யூட்லி ரைட். ஓகேங்களா? பெயரை பேஸ் பண்ணி தான் பண்ணுவீங்க. ஓகே, அடுத்தது ஓகே, ஒரு அன்பெய்டு, ஓகேவா? ஐ ரிப்பீட், ஒரு அன்பெய்டு தபால் ஒண்ணு வருது அப்படின்னா அதற்கு எவ்வளவு நீங்க போஸ்டேஜ் நீங்க பே பண்ணுவீங்க? ஒரு அன்பெய்டு தபால் வருது அப்படின்னா வாட் இஸ் எவ்வளவு பே பண்ணுவீங்க? யா, டபுள் த போஸ்டேஜ். ஓகே, அப்சல்யூட்லி ரைட். இன்டர்நேஷனல் ஐட்டம்க்கும் சேம் வில் அப்ளை ஆர் நாட்? இதுவே டபுள் த டெஃபிஷியன்சி தானா? டொமஸ்டிக் ஓகே, வாட் அபவுட் த இன்டர்நேஷனல்? எஸ் எஸ், சேம் 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 சேம். ஓகே ஓகே, ஒரு 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 லெட்டர்ல, ஓகே ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, ஒரு லெட்டர்ல உங்களுக்கு ஒரு அட்ரஸ் நம்மளோட மெத்தட் ஆஃப் அட்ரஸிங் பேர்ல இல்ல, அந்த தபாலுக்கு நீங்க காம்பன்சேஷன் கொடுப்பீங்களா மாட்டீங்களா? எஸ் ஆர் நோ? யா, நோ. ஓகே ஓகே, ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு காம்பன்சேஷனுக்கான ஒரு கம்ப்ளைண்ட்ட ஒரு கஸ்டமர் புக் பண்ணதுல இருந்து 71வது நாள் கொண்டு வராரு, will you அந்த காம்பன்சேஷன் கிளைம் அக்செப்ட் பண்ணுவோமா மாட்டோமா? எஸ் ஆர் நோ?
ஓகே ஓகே, நோ இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, இஃப் இன் கேஸ் ஒரு அன்டியூ டிலே வருது, காம்பன்சேஷன் நம்மளால செட்டில் பண்ண முடியல, அந்த டிலேட் பீரியடுக்கு என்ன கொடுப்பீங்க நீங்க? வாட் இஸ் எக்ஸ்ட்ரா காம்பன்சேஷன் தாண்டி என்ன கொடுப்பீங்க? SB rate of interest is the right answer. Okay, now ஓகே, ஒரு ரீட்டைல் இந்தியா போஸ்ட் பார்சல் வந்து லாஸ் ஆயிடுச்சு, தொலைஞ்சு போச்சுன்னா வாட் இஸ் த காம்பன்சேஷன் ரேட்? எவ்வளவு கொடுப்பீங்க? டொமஸ்டிக்ல எஸ், இந்தியா போஸ்ட் ரீட்டைல் பார்சல் தொலைஞ்சு போச்சுன்னா அப்சல்யூட்லி ரைட், 100 ரூபாய். ஓகே, அதே டொமஸ்டிக்ல ஒரு ஸ்பீட் போஸ்ட் தபால் ஓகேங்களா உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு இல்ல டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? ஸ்பீட் போஸ்ட்ல டிலே கிடையாது. ஓகே ஓகே, டபுள் த ரேட் அல்லது 1000 whichever is less, right? ஓகே ஓகே, absolutely right. ஓகே, இதேதான் சேம் இன்டர்நேஷனலுக்கும் அதேதான், பட் கொஞ்சம் டெப்தா வரும். ஓகேவா? சோ இப்போ எனக்கு ஒரே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்டர்நேஷனல் ஐட்டம்ல உங்களுக்கு லாஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளவு SDR வரைக்கும் நீங்க கொடுப்பீங்க? 30 SDR is the right answer. Yes, yes, yes. Okay. So இது compensation பார்த்தாச்சு. And once again. Okay. So அவ்வளவுதான். So இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு சின்ன Q&A பார்த்தாச்சு. We'll continue further. Okay. So இப்போ நம்ம further continue பண்ணலாம். So இப்போ நம்ம அடுத்ததான் நீங்க பார்க்க SDR means special drawing rights ma'am. வினிதா ma'am, special drawing rights அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஒரு SDRக்கு இவ்வளவு வேல்யூ அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க. எப்படி நம்ம டாலருக்கு ஒரு மதிப்பு இருக்கிற மாதிரி ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற சாப்டர் 5 குவிக்கா பார்த்துடலாம். நம்மளோட டொமஸ்டிக். எஸ், கலைமணி மேம் கரெக்டா போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இப்போ சாப்டர் 5 நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட டொமஸ்டிக் ஐட்டம்ஸ் என்னென்ன டைப் இருக்கு, ஒன்னொன்னும் என்ன அப்படின்றத இதை பார்க்க போறோம். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஸோ இது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லெட்டர்ஸ். ஸோ லெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு மோடு, அதாவது தற்போதைய அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு தகவல் பரிமாற்றம், ஒரு கரண்ட் அண்ட் பர்சனல் கரஸ்பாண்டன்ஸ்க்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைக்கு பேர் தான் நம்ம லெட்டர் அப்படின்ற ஒரு சேவைன்னு சொல்றோம். ஸோ ஒவ்வொரு லெட்டரும் சேஃபா செக்யூரா க்ளோஸ் பண்ணி கண்டிப்பா கொடுக்கணும். அண்ட் ஒரு லெட்டர்னுடைய மேக்சிமம் வெயிட் என்பது வெறும் 500 கிராம். 500 கிராமுக்கு உள்ள இருந்து இந்த மாதிரியான ஒரு கரஸ்பாண்டன்ஸ் இருந்தால் தான் என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் சோ கால்ட் அஸ் லெட்டர். அண்ட் இதனுடைய டாரிஃப் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒவ்வொரு 20 கிராம் அல்லது அதனுடைய பகுதி இருந்தாலும் அதற்கு 5 ரூபாய் அப்படின்றது அதனுடைய டாரிஃப். ஓகேங்களா? சோ அடுத்தது இந்த லெட்டர்ஸ்னுடைய இந்த பிரிஸ்கிரைப் சைஸ். இது ப்ளீஸ் நான் இதுல என்னால ரொம்ப டீடைலா கவர் பண்ணலனாலும் கண்டிப்பா இது பார்த்துட்டு போங்க. ஸோ இதுல எப்படி இருக்கும்னா 2 வகையா இருக்கும் உங்களுக்கு. ரோல் ஃபார்ம்னா என்ன, அதர் தென் ரோல் ஃபார்ம்னா என்ன. ஸோ இதை நான் வந்து டைம் கன்ஸ்ட்ரெயின்னால இது ரொம்ப டெப்தா நான் இவ்வளோ மில்லிமீட்டர் அப்படின்றதுலாம் இல்லை. இஃப் யூ வாண்ட் நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும், இதையும் கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சைஸ் என்ன பிரிஸ்கிரைப் சைஸ் இருக்கலாம், ரோல் ஃபார்ம்க்கு என்ன, அதர் தென் ரோல் ஃபார்ம் என்னன்றதை நீங்க கொஞ்சம் எக்ஸாம்க்கு பார்த்துக்கோங்க. அண்ட் அதர் தென் ரோல் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் என்வெலப்ஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா? இதுக்கு ஒரு கவர் போட்டு என்வெலப் பயன்படுத்துவோம். அதனுடைய மினிமம் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 14:9 140 × 90 mm இருந்து மேக்ஸிமம் 458 mm இருந்து 324 mm வரைக்கும் பிளஸ் ஆர் மைனஸ் 2 மில்லிமீட்டர் இடைவெளியில இந்த லெட்டர்ஸ்னுடைய அளவு அப்படிங்கிறது இருக்கலாம். அண்ட் இதுக்கு ஒரு சில நிறைய கண்டிஷன்ஸ் சொல்றாங்க, நான் குவிக்கா அப்படியே சொல்லிடுறேன். எல்லா என்வெலப்புமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாப் இருக்கணும்ன்றாங்க, மடக்கி மூடுறதுக்காக ஒரு ஃபிளாப் இருக்கணும். அண்ட் நீங்க யூஸ் பண்ற என்வெலப்னுடைய திக்னஸ் எவ்வளவு இருக்கணும்ன்றாங்க அப்படின்னா 0.15 இருந்து 0.5 மில்லிமீட்டர் திக்னஸ் ஆவது இருக்கணும். அதே மாதிரி ஒரு என்வெலப்னுடைய சர்ஃபேஸ் வந்து ஒரு யூனிஃபார்மா இருக்கணும், மேடு பள்ளம் அப்படி இல்லாம அதனுடைய அந்த சர்ஃபேஸ் வந்து யூனிஃபார்மா இருக்கணும். எல்லா சைட்லயும் என்வெலப் க்ளோஸ் ஆயிருக்கணும். எந்த விதமான ஸ்டேப்லரோ இல்ல பின்ஸோ ஒரு என்வெலப்ல பயன்படுத்தவே கூடாது. என்வெலப்னுடைய அந்த நான் சொன்ன பேப்பர் வந்து 0.15 mm, அதே மாதிரி 70 GSM ஆவது உங்களுக்கு திக்னஸ் வந்து இருக்கணும் என்வெலப்னுடைய திக்னஸ். அண்ட் அதை வந்து எவ்வளவு ஃபிளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்னா யூ ஷேப்ல மடிக்கிற அளவுக்கு ஒரு லெட்டர்னுடைய இது இருக்கணும். அண்ட் இதை விட முக்கியமாக இந்த மாதிரி விண்டோ என்வெலப் இருக்கிறதுக்கும் ஒரு சில கண்டிஷன் சொல்றாங்க. விண்டோ என்வெலப் அப்படின்னா இதுல வந்து ஒரு கிளாஸ் ஷீட் மாதிரி இருக்கும், இதன் வழியாக அந்த 2 என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸினோட பெயரை வந்து இப்படி 2 அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸ் விண்டோ என்வெலப்புக்கும் ஒரு சில கண்டிஷன் சொல்றாங்க.
இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த இந்த 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 பகுதி இருக்கு இல்லைங்களா, அட்ரஸ் அந்த கிளாஸ் லைன் ஷீட், இதனுடைய நீளம் வந்து 80ல இருந்து 125 மில்லிமீட்டர் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி அகலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35ல இருந்து 50 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அண்ட் இடது பக்கமும் இந்த கீழ இருந்து, அதாவது என்வலப்பினுடைய இந்த லெஃப்ட் டு ரைட் இந்த அளவும், அதே மாதிரி கீழே பாட்டம்ல இருந்து இந்த இது வரைக்கும் 15 மில்லிமீட்டர் வந்து இடைவெளி விட்டுதான் இந்த இது வந்து கவர் ஆகணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்வலப் மேல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 40 மில்லிமீட்டராவது என்ன பண்ணுமா, இறக்கிதான் இந்த விண்டோ அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நீளம் என்ன, 80 டு 125 mm, அகலம் வந்து 35 டு 50. இடது பக்கத்துலயும் உங்களுக்கு டாப் லெஃப்ட்லயும் இந்த இங்க கீழ இருந்தும் 15 மில்லிமீட்டராவது இருக்கணும். அதே மாதிரி முக்கியமா டாப்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 மில்லிமீட்டராவது இடைவெளி இருக்கணும். ஸோ இதுதான் விண்டோ இருக்கக்கூடிய என்வலப்புக்கு. இந்த விண்டோ கூட எப்படி இருக்கணும் டிபார்ட்மெண்ட் சொல்லிக்கக்கூடிய கண்டிஷன் இதுதான். ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு பிக்சரை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது இந்த லெட்டர்ஸை போஸ்ட் பண்றதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸும் சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து நான் இப்ப சொன்னதுதான். உங்களுக்கு வந்து லோகோ எதுனாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லெட்டரை பொறுத்த வரைக்கும் நார்மலா என்னன்னு சொல்லிட்டோம். அண்ட் அதே மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம சொல்லியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்வலப் வித் விண்டோனா என்னன்றதையும் ஐ டோல்ட் யூ. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது டொமஸ்டிக் மெயில்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லெட்டர் கார்டு. இதுக்கு முன்னாடி நம்ம இன்லேண்ட் லெட்டர் கார்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதேதான் இட் இஸ் சோ கால்ட் லெட்டர் கார்ட்ஸ். இந்த லெட்டர் கார்ட்ஸும் ஒரு பர்சனல் ஆர் அஃபிஷியல் கம்யூனிகேஷனுக்காக ஒரு தகவல் பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முறைதான் இது. இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த லெட்டர் கார்டு கூட எந்த விதமான இணைப்பும் அட்டாச்மெண்ட்டும் என்க்ளோஷர் எதையுமே இணைத்து எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் லெட்டர் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்த டாப் லெஃப்ட் கார்னர்ல அட்ரஸ் எழுதுற சைடுக்கு மேல கண்டிப்பாக பிரிண்ட் செய்திருக்க வேண்டும். இந்த லெட்டர் கார்டுல டிபார்ட்மெண்டல் லெட்டர் கார்டும் நம்ம கிட்ட உண்டு, அட் த சேம் டைம் பிரைவேட் கார்டும் உண்டு. டிபார்ட்மெண்ட்னுடைய லெட்டர் கார்டு என்னென்ன டைமென்ஷன்ல இருக்குமோ, அந்த பேப்பர் என்ன திக்னஸ்ல இருக்கணுமோ அதையே இவங்க என்ன பண்ணிக்கலாம், பிரைவேட்டும் பயன்படுத்திக்கலாம். இதனுடைய மேக்சிமம் வெயிட் என்பது வெறும் 5 கிராம். அண்ட் இந்த லெட்டர் கார்டினுடைய விலை ₹2.50. ஓகேங்களா? ஸோ இது லெட்டர் கார்டினுடைய பிரிஸ்கிரைப் சைஸ். ஸோ இதுல 3 விதமா இருக்கும். அன்ஃபோல்டட் மடிக்காத முறையில மினிமம் பாத்தீங்கன்னா தெரியும் 282, 182, மேக்சிமம் 300, 210 வரைக்கும் இருக்கலாம். அந்த ஃபிளாப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல லெஃப்ட் ரைட் ஃபிளாப் வந்து 15x100 mm இருக்கலாம். டாப் சைட்ல இருக்கக்கூடிய பெருசு வந்து 15x210 mm இருக்கலாம் அப்படின்றாங்க. இதுவே மடிச்சு இருக்கக்கூடிய நிலையில அதனுடைய டைமென்ஷன் என்னவா இருக்கணும், 152x90 mm மினிமத்துல இருந்து 210x100 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்றாங்க. சோ இதுல அன்ஃபோல்டட் மடிக்காத நிலை, மடித்த நிலை அண்ட் ஃபிளாப்னுடைய டைமென்ஷன்ஸ் மூணுமே இருக்கும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். டைமென்ஷன்ஸ்ல இது இம்பார்ட்டன்ட். நிறைய பரீட்சையில லெட்டர் கார்டுடைய டைமென்ஷன்ஸே கேட்டிருக்காங்க. அதனால இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெட்டர் கார்டுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ். இதுல என்ன சொல்றாங்க, அட்லீஸ்ட் இந்த பேப்பர் வந்து அட்லீஸ்ட் 70 GSM ஆவது இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் பிரைவேட்டா மேனுஃபேக்சர் பண்றவங்க கரெக்டான அந்த ஃபிளாப்னுடைய எல்லா அளவுகளும் இது பண்ணி 3 பக்கமும் ஒழுங்கா க்ளோஸ் பண்ணி லெட்டர் கார்டுன்ற சூப்பர்ஸ்கிரிப்ஷனோட எல்லா கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணி பிரைவேட்னுடைய லெட்டர் கார்டு கண்டிப்பாக இருக்கணும்ன்றாங்க. சரி, ஒருவேளை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன், போஸ்டேஜ் செலுத்தல, இன்சஃபிஷியண்டா பே பண்ணாங்கன்னா டபுள் த டெஃபிஷியன்சி, அதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த ஒரு கிளாஸ் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம் என்னன்னா இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ். இப்ப நம்ம என்ன சொல்றோம், லெட்டர் கார்டுல எந்த விதமான அட்டாச்மெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இந்த மாதிரி விதி மீறல்கள் ஏதாவது இருந்தால் அதுக்கு என்னென்ன அப்படின்றதையும் இந்த ஒவ்வொரு கிளாஸ் பார்க்கும் போதே பார்ப்போம். அந்த வகையில லெட்டர் கார்டுல ஏதாவது விதி மீறல்கள் இருந்தால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை லெட்டராக ட்ரீட் பண்ணி டபுள் டெஃபிஷியன்சி நம்ம வாங்குவோம். ஸோ ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். ஒருவேளை விதிமீறல்கள் லெட்டர் கார்டுல இருந்ததுனால் அதை லெட்டராக ட்ரீட் பண்ணி என்ன பண்ணுவோம், டபுள் தி டெஃபிஷியன்சி நம்ம வாங்குவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து 2 பார்த்தாச்சு. 3வது நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டு. போஸ்ட் கார்டு அப்படின்றது இருக்கிறதுலே ஒரு எக்கனாமிக்கலான கம்யூனிகேஷன், ரொம்ப சிக்கனமான ஒரு கம்யூனிகேஷன் முறை தான் நமக்கு வந்து போஸ்ட் கார்டு. இந்த போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்றாங்க. இதுல போஸ்டேஜ் என்னவோ அந்த போஸ்டேஜ் முழுவதுமாக செலுத்திருக்க வேண்டும். அண்ட் போஸ்ட் கார்டினுடைய வெயிட் வந்து 5 கிராமுக்கு மிகாமல் இருக்கணும்.
எப்படி லெட்டர் கார்டுக்கு 5 கிராம்ஸோ சேம் போஸ்ட் கார்டுக்கும் 5 கிராமுக்கு மிகாமல் இருக்கணும். அந்த அதனுடைய டைமென்ஷன் 140 × 90 மில்லிமீட்டர்ல இருக்கணும். போஸ்ட் கார்டு அப்படிங்கிறது ஹிந்திலயோ இங்கிலீஷ்லயோ கண்டிப்பா அட்ரஸ் சைட்ல உங்களுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் சப்ஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்னுடைய போஸ்ட் கார்டினுடைய திக்னஸ் அப்படியே பிரைவேட்டும் என்ன பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணி தான் டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ முக்கியமானது போஸ்டேஜ் கட்டியிருக்கணும். அட் த சேம் டைம் 5 கிராமுக்கு மிகாமல் இருக்கணும். 140 × 90 மில்லிமீட்டர்ன்ற அந்த டைமென்ஷன்ல அளவுல தான் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். அண்ட் இது முக்கியமான விஷயம். எந்த போஸ்ட் கார்டையும் மடிச்சு அதை இன்னொரு கவர்க்குள்ள போட்டு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு போஸ்டேஜ் வந்து கட்டணும், போஸ்டேஜ் வந்து ஸ்டாம்ப் முறையில கட்டணும் அப்படின்னா ஸ்டாம்போ அல்லது ஃப்ராங்கிங் இம்ப்ரெஷனோ நம்ம அந்த அட்ரஸ் சைடு எழுதுறதுக்கு மேல கண்டிப்பா வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் போஸ்ட் கார்டுடைய ஜெனரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதுதான். அடுத்து இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லிட்டோம் எப்படி லெட்டர் கார்டுல எதையும் என்க்ளோஸ் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி போஸ்ட் கார்ட்லயும் எதையும் என்ன பண்ணக்கூடாது, எதையுமே நம்ம வந்து அட்டாச் பண்ணவே கூடாது. ஆனால் இது ஒரு சில இதற்கு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இன்னதெல்லாம் ஒட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. இந்த 4 பாயிண்ட் வந்து மாறி மாறி கொடுத்து கேட்டிருக்காங்க. நத்திங் மே பி அட்டாச் டு போஸ்ட் கார்டு எக்ஸப்ட் அப்படின்னு போட்டு இந்த 4லயே கொஞ்சம் மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஸோ போஸ்ட் கார்டுல இது ஒரு முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். இது பாத்துக்கோங்க. ஒரு போஸ்ட் கார்டுல எதுவும் அட்டாச் பண்ணக்கூடாது. ஆனா அதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாம்ப் வேணா ஒட்டிக்கலாம். ஸ்டாம்போ போஸ்டேஜின் முறையிலயோ வேற ஏதாவது போஸ்டல் ஃபீஸ் மூலியமாவோ அட்ரஸ் சைட்ல ஸ்டாம்ப்ஸ் வேணும் என்றால் ஒட்டி கொள்ளலாம். அதே மாதிரி ஒரு கம்டு லேபிள், அதுல கம்ப்ளீட்டா அட்ரஸினுடைய பெயரை வந்து நீட்டா டைப் பண்ணி அந்த லேபிள போஸ்ட் கார்டுல ஒட்டிக்கலாம். அதே மாதிரி லேபிள் வந்து நாட் எக்ஸீடிங் 50 மில்லிமீட்டர் லென்த் அண்ட் 18 மில்லிமீட்டர் விட்த் அகலம் கொண்டு சென்டர்னுடைய அட்ரஸ் என்ன பண்ணலாம், இதே மாதிரி ஒரு லேபிள்ல நீட்டா டைப் பண்ணி அதை எடுத்து கரெக்டா இங்க என்ன பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம். அண்ட் அதே மாதிரி போஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் என்கிரேவிங்ஸ், ஏதாவது ஒரு விளக்கப்படமோ இல்லஸ்ட்ரேஷன்ஸ், ஏதாவது ஒரு வரைபடம், டிராயிங்ஸ், போட்டோகிராஃப்ஸ், அதாவது ஒரு ரொம்ப மெல்லிசான ஒரு பேப்பர்ல எடுத்து அதை கார்டோட அப்படியே ஒட்டி இணைந்து இருக்கிற மாதிரியா கம்ப்ளீட்டா கார்டோடவே இருக்க மாதிரியான அதை மட்டும் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வேற எந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ என்னெல்லாம் ஒட்டிக்கலாம், ஸ்டாம்ப்ஸ் ஒட்டிக்கலாம், அட்ரஸினுடைய பெயரும் கம்டு லேபிள்ல கரெக்டா ஒட்டிக்கலாம், சென்டர்னுடைய அட்ரஸ் ஒட்டிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஒரு விளக்கப்படமோ வரைபடமோ புகைப்படமோ கம்ப்ளீட்டா கார்டோட ஒன்னா இருக்கிற மாதிரியான அதை மட்டும் ஒட்டிக்கலாம். இதை தாண்டி போஸ்ட் கார்டுல என்ன இருக்கக்கூடாது, வேற எந்த விதமான அட்டாச்மெண்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அண்ட் போஸ்ட் கார்டுல ஏதாவது விதிமீறல்கள் இருந்தா என்ன பண்ணுவோம், அதை லெட்டரா ட்ரீட் பண்ணி டபுள் தி டெஃபிஷியன்சி சார்ஜ் பண்ணுவோம். இது ரொம்ப முக்கியம். இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெட்டர் கார்டுல என்ன பார்த்தோம், அதுவும் லெட்டரா ட்ரீட் பண்ணி டபுள் தி டெஃபிஷியன்சி. போஸ்ட் கார்டும் என்ன பாக்குறோம், லெட்டராக அதை கருதி டபுள் தி டெஃபிஷியன்சி வாங்கிப்போம். சப்ஜெக்ட் டு தி மினிமம் ஆஃப் 1 ரூபி, 1 ரூபாய்க்கு குறையாமல். அண்ட் போஸ்ட் கார்டுனுடைய டாரிஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் 50 பைசா மட்டுமே. நம்ம முன்னாடி படிச்ச மாதிரி மேக்தூத் கார்டு தனி, ரிப்ளை கார்டு தனின்றதுலாம் இந்த ரெகுலேஷன்ல கொடுக்கல. ஸோ போஸ்ட் கார்டுனுடைய டாரிஃப்னு சிம்பிளி கேட்டாங்கன்னா யூ கேன் கோ ஹெட், 50 பைசான்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸான 3 பார்த்துட்டோம். லெட்டர், லெட்டர் கார்டு, அதுக்கப்புறம் போஸ்ட் கார்டு. ஸோ இது 3 ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற ஒரு 4 கைண்டும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ் மெயில்ஸ் ஆக வரும். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த தபால்களை எல்லாம் ஏர் மூலியமாக உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிடுவாங்க. வேற இனிமே பார்க்க போற இந்த புக் போஸ்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தரை வழியாக மோஸ்ட்லி சர்ஃபேஸ் ரூட்ல தான் உங்களுக்கு வந்து போகும். ஸோ அந்த வகையில அடுத்து நாங்க பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா புக் போஸ்ட். புக் போஸ்ட்ல என்னெல்லாம் அனுப்பிக்கலாம், பேர்லயே இருக்கு, புக்ஸ் அனுப்பிக்கலாம், கார்ட்ஸ் ஏதாவது, மேகசின்ஸ் ஏதாவது, அப்புறம் ஏதாவது பேப்பர், ஷீட், பில்லு, ரிப்போர்ட்ஸ், ஏதாவது ஒரு டாக்குமெண்ட், அதாவது சொல்லப்போனா எனி கைண்ட் ஆஃப் பிரிண்டட் இன்ஃபர்மேஷன், பிரிண்ட் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருள் வேணாலும் புக் போஸ்ட் மூலியமாக கண்டிப்பாக நீங்க வந்து அனுப்பிக்கலாம். அண்ட் இந்த புக் போஸ்ட்னுடைய மேக்சிமம் வந்து உங்களுக்கு வெயிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5 கிலோக்கு மிகாமல் இந்த புக் போஸ்ட் அப்படிங்கிறது இருக்கணும். நாட் எக்ஸீடிங் 5 kilograms இன் வெயிட். ஓகேவா? அண்ட் இந்த புக் பேக்கெட்டுக்கும் டைமென்ஷன்ஸ் இருக்கு. எப்படி ரோல் ஃபார்ம் இருந்தா என்ன, அதர் தென் ரோல் ஃபார்ம் இருந்தா என்ன அப்படின்றது இருக்கு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் அடுத்து இந்த புக் போஸ்டுக்குன்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு புக் போஸ்ட் வந்து ஒரு என்வலப்ல நீங்க போடுறீங்க அப்படின்னா அந்த என்வலப்னுடைய
அந்த அளவு அப்படிங்கிறது 140x90 மில்லிமீட்டர்ல இருந்து 353x250 mm வரைக்கும் அந்த என்வலப் இருக்கலாமா. அதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம், புக் போஸ்டுடைய கண்டென்ட்ஸை போட்டு அனுப்பிக்கலாம். கண்டிப்பாக புக் போஸ்டுக்கு மேல புக் போஸ்ட் என்ற ஒரு சூப்பர்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும். அண்ட் இத வந்து ஒரு அன்ஃபாஸ்டன்ட் என்வலப்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், அனுப்புவோம். அதாவது ஒட்டாத ஒரு என்வலப். அந்த என்வலப் வந்து ஓபன் கண்டிஷன்ல இருக்கணும், புக் போஸ்ட்னு எழுதி இருக்கணும். இது எதுக்குன்னா எளிதில எடுத்து ரிமூவ் பண்ணி எக்ஸாமின் பண்ணி பார்க்கிறதுக்கு ஏதுவாக அன்ஃபாஸ்டன்ட் என்வலப் ஒட்டாத ஒரு தபால்ல புக் போஸ்ட்னு மேல எழுதி இந்த மாதிரி அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் புக் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதுல என்னென்னலாம் அனுப்பக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேப்பர் மணி, ரூபாய் எதுவுமே அனுப்பக்கூடாது. நம்ம ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான், காயின்ஸ் கரன்சி எல்லாமே என்னதான் இன்ஷூட் பண்ணி ஜுவல்லரிஸ் எல்லாம் இன்ஷூட் பண்ணி தான் அனுப்பணும். அதே மாதிரி அந்த வகையில புக் போஸ்ட்ல பேப்பர் மணி கண்டிப்பா அனுப்பக்கூடாது. முக்கியமா செக்கு, பேங்க் பில்ஸ், எக்ஸ்சேஞ்ச் பில்ஸ், அந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது சொல்றாங்கன்னா இதுல அனுப்பக்கூடாது. அப்புறம் ஒரு புக் போஸ்ட்ல இதெல்லாம் இருக்கக்கூடாது நோ சொல்லிட்டாங்க. எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, இட் மே கண்டெயின் ஒரு என்வலப்ல ஒரு என்வலப்போ ஒரு போஸ்ட் கார்டோ இல்ல ரேப்பரோ அதுல சென்டர்னுடைய பெயர் எழுதி அதை மட்டும் வேணா நீங்க உள்ள போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதான் ஓகேங்களா. இதுதான் வந்து எதெல்லாம் அனுப்பக்கூடாது, எதெல்லாம் வந்து புக் போஸ்ட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்ற கண்டிஷன்ஸ். அடுத்து புக் போஸ்ட்ல ஏதாவது விதிமீறல்கள் இருந்தால் அதை என்னவா ட்ரீட் பண்ணுவீங்கன்னா, லெட்டராவோ பார்சலாகவோ எது கம்மியோ அந்த அந்த விதிமுறைக்கு கண்டிஷன்ஸ்க்கு உட்பட்டு லெட்டர் அல்லது பார்சல், லெட்டரா ட்ரீட் பண்ண முடிஞ்சா லெட்டர், பார்சலா ட்ரீட் பண்ண முடிஞ்சா பார்சல், எது கம்மியோ அதுவா ட்ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, விச் எவர் இஸ் லெஸ். இது புக் போஸ்ட்னுடைய டாரிஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் 50 கிராமுக்கு 3 ரூபாய். சோ இதுதான் பாத்தீங்கன்னா புக் போஸ்ட்னுடைய டாரிஃப். சோ அந்த ரெண்டு இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட்டுக்கு என்ன பாத்தீங்க, லெட்டர் கார்டுக்கும் போஸ்ட் கார்டுக்கும் லெட்டரா ட்ரீட் பண்ணி டபுள் தி டெஃபிஷியன்சி. இதுல என்ன சொல்றாங்க, லெட்டராவோ பார்சலாவோ ட்ரீட் பண்ணி எது கம்மியோ அதை சார்ஜ் பண்ணிட்டு மத்த அந்த கிளாஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ்க்கு பொருந்துமே ஆனால் அதை பார்த்து நீங்க லெட்டராவோ பார்சலாவோ ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நீங்க பார்க்க போற ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் என்னன்னு பாத்தீங்களா, லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட். முன்னாடி எல்லாம் பிளைண்ட் லிட்ரேச்சர் அப்படின்லாம் பார்க்கணும், பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ்னு. இப்போ அது வந்து லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே வரலாங்க. ஸோ எனி கைண்ட் ஆஃப் பேப்பர்ஸ், எந்த விதமான பேப்பர்ஸ், பீரியாடிக்கல்ஸ் லைக் வார இதழ், நாளிதழ் அந்த மாதிரி, இல்லைன்னா பிரெயில் ஸ்கிரிப்டை கொண்ட புக்ஸ் ஆர் மேம் ஸ்கிரீன் தெரியல மேடம், யாருக்குமே ஸ்கிரீன் தெரியலையா? ஒன் செகண்ட் ஒரே நிமிஷம் மேம், இப்பதான் ஜஸ்ட் இப்பதான் ஒரே நிமிஷம். சாரி ஃபார் த இன்டரப்ஷன், நான் கண்டினியூ பண்றேன். சோ நம்ம என்ன பார்த்தோம், லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட்ல பிளைண்ட் பார்வையற்றவர்களுக்கான பயன்பாட்டிற்காக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ், பீரியாடிக்கல்ஸ், அவர்களுக்கான பிரெயில் ஸ்கிரிப்ட் இருக்கிற புக்ஸ், அது எல்லாமே இந்த லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட்ல நம்ம அனுப்பிக்கலாம். ஆனா சப்ஜெக்ட் டு த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல அந்த பார்வையற்றவர்களுக்காக அவர்களோட பயன்பாட்டிற்காக மட்டும்தான் இருக்கணும். எந்த விதமான கம்யூனிகேஷனும் இதுல இருக்கக்கூடாது. பிரிண்டோ இல்ல கைப்பட எழுதியோ பிரிண்டடோ எந்த விதமான தகவலும் பரிமாறக்கூடாது. இதுல எதுவுமே இருக்கக்கூடாது. எக்ஸப்ட் என்ன இருக்கலாம்னா, அந்த புக்கினுடைய டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ், அதனுடைய கண்டென்ட் என்ன இருக்கு, இல்ல ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஏதாவது உங்களுக்கு வந்து குறியீடுகள் இருக்கிற மாதிரியான கீ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது மாதிரி மட்டும் இருக்கலாமே தவிர வேற எந்த விதமான ரிட்டன் அல்லது பிரிண்டட் கம்யூனிகேஷன் இந்த லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட்குள்ள கட்டாயமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி மேல லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் அப்படின்னு அந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் எப்படி புக் போஸ்ட்ல பார்த்தோம் அதே மாதிரி பண்ணி, இதுவும் உங்களுக்கு எளிதில் எடுத்து இது பிளைண்ட் லிட்ரேச்சர் தானா அப்படின்னு பாக்குறதுக்கு ஏதுவாக தான் கண்டிப்பா வச்சிருக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, such item shall be posted either without a cover or with a cover open at both ends. ஒன்னு கவர் இல்லாம பண்ணணும், அல்லது கவர் ரெண்டு எண்ட்லயும் ஓப்பனா இருக்கணும். ஈஸிலி ரிமூவ் பண்ணி எக்ஸாமின் பண்ணி பாக்குறதுக்கு ஏதுவாக இருக்கணும். அதே புக் போஸ்ட் மாதிரி தான். இந்த லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் மேக்ஸிமம் வெயிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 7 கிலோகிராம்ஸ் வரைக்கும் இருக்கலாம். நம்ம ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி புக்ஸ், பிரெயில் ஸ்கிரிப்ட் இது மாதிரி மட்டும் இல்லாம
இந்த மாதிரி பிளைண்ட் பீப்புளுக்காகவே பிரத்யேகமா இருக்கக்கூடிய சிடிஸ், டிஸ்க், டேப்ஸ், பிலிம்ஸ், ஏதாவது ஸ்போக்கன் மெசேஜஸ் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி அந்த மாதிரி டிஜிட்டலா இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கூட நீங்க என்ன பண்ணி அனுப்பிக்கலாம், யாருக்கு அனுப்பலாம்னா பிளைண்டுக்கோ இல்ல அந்த பிளைண்ட் சார்ந்த அவங்களுடைய ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், ஏதாவது அங்கீகரிக்கப்பட்ட பார்வையற்றவர்களுக்காக இருக்கக்கூடிய நிறுவனம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அவர்களுக்கும் இந்த லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட் இதை பயன்படுத்தி இதை வந்து அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ரொம்ப முக்கியம், இதுக்கு என்ன கிடையாது, நோ போஸ்டேஜ் ஷல் பி சார்ஜபிள் ஃபார் லிட்ரேச்சர். ஆனா என்ன உண்டு, ஏர் ஃபீ வந்து சார்ஜபிள். இப்போ ஒருவேளை இது பிளைண்ட் லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட்ன்றது ஒரு செகண்ட் கிளாஸ் மெயில், நார்மலி இதுக்கு என்ன கிடையாது, உங்களுக்கு சர்ஃபேஸ் ரூட் தான். ஒருவேளை இதை நீங்க ஏர்ல அனுப்பணும்னாங்கன்னா ஏர் உங்களுக்கு ஃபீ கண்டிப்பா கட்டணும். ஆனா என்ன கிடையாது, உங்களுக்கு போஸ்டேஜ் அப்படிங்கிறதே கிடையாது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி இந்த லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட்ல ஏதாவது விதிமீறல்கள், இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா ஓகேங்களா, அது வந்து சார்ஜ் வித் டபுள் த போஸ்டேஜ் ஆஸ் பேபிள் ஆன் ரெலவென்ட் போஸ்டல் ஐட்டம். இதை என்னவா ட்ரீட் பண்ண முடியுமோ, என்ன கிளாஸா ட்ரீட் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். லெட்டரா ட்ரீட் பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க, இல்ல பார்சல், இல்ல புக் போஸ்ட், என்ன கிளாஸா ட்ரீட் பண்ண முடியுமோ அதவா ட்ரீட் பண்ணிட்டு அந்த ரெலவென்ட் ஐட்டம்க்கு எவ்வளவு பே பண்ணிருக்கணுமோ அதுக்கு டபுள் தி டெஃபிஷியன்சி வாங்கிக்கணும். ஸோ விதிமீறல்கள் இருந்தால் டபுள் த போஸ்டேஜ் ஆஸ் அந்த என்னவா ட்ரீட் பண்றீங்களோ அந்த போஸ்டேஜ் ஐட்டம். ஸோ இதுதான் லிட்ரேச்சர் ஃபார் பிளைண்ட். ஓகேவா? ஸோ இது இவ்வளவுதான், வெரி கிளியர். எந்த விதமான கம்யூனிகேஷன் இருக்கக்கூடாது, 7 கிலோக்கு மேல போகக்கூடாது, போஸ்டேஜ் கிடையாது, ஆனா கண்டிப்பாக ஏர் ஃபீ உண்டு. அண்ட் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா டபுள் த போஸ்டேஜ். ஓகே, அடுத்து நீங்க கிளாஸ் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியாடிக்கல் போஸ்ட். ஸோ பீரியாடிக்கல் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் பெயர்லயே இருக்கு. ஸோ அடிக்கடி வெளியிடக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது தான் பீரியாடிக்கல். அடிக்கடி வெளியிட்டுட்டே இருக்கணும், அதுக்கு பேர் தான் பீரியாடிக்கல் இல்லையா? ஸோ எந்த ஒரு வெளியீடாக இருந்தாலும் அது வந்து பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல்ஸ் ஆக்ட், அந்த 2023 அந்த சட்டத்துக்கு கீழே பீரியாடிக்கல் பத்திரிகை அப்படின்ற அந்த டெஃபினேஷனுக்கு கீழே எதெல்லாம் வருதோ அதெல்லாம் இந்த பீரியாடிக்கல் போஸ்ட்ல அனுப்பிக்கலாம்னு சொல்றாங்க. சோ எப்படி வந்து லெட்டர் கார்டு அதெல்லாம் இந்தியாக்குள்ள மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னோமோ, இந்த பீரியாடிக்கலும் இந்தியாலே பிரிண்ட் பண்ணி இந்தியாலே பப்ளிஷ் வெளியிட்ட ஒரு நாளிதழோ வார இதழோ இதை மட்டும்தான் இதுல அனுப்ப முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த பீரியாடிக்கல் போஸ்ட்ல தன்னுடைய இதை அனுப்பணும்னு நினைக்கிறவங்க பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர்கள் கிட்ட முறையே பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஸோ இட் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட் வித் பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவங்க கிட்ட கண்டிப்பா என்ன வாங்கியிருக்கணும், இதற்கான அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அண்ட் இந்த பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல்ஸ் ஆக்ட், இந்த சட்டம் 2023 இருக்கக்கூடிய எல்லா நிபந்தனை விதிகளுக்கும் இணங்க இந்த பீரியாடிக்கல் அப்படின்றத முறையே பிரிண்ட் பண்ணி நம்ம கிட்ட வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ இல்லை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல்ஸ் ஆக்ட் 2023 அதுக்கு கீழே வரக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் பண்ணணும். அண்ட் இதுல அனுப்புறவங்க யார்கிட்ட ரெஜிஸ்டர் வாங்கியிருக்கணும், பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமா வாங்கியிருக்கணும். அது அவங்களோட பீரியாடிக்கல்ஸ்ல பிரிண்டும் பண்ணியிருக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ப்ரொவைடட் இதுல வந்து பீரியாடிக்கல்னு சொல்லிட்டேன். ஸோ இது அடிக்கடி வெளியிடுற ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ இதுல ஒரு புக்கோ இல்ல ஒரு சயின்டிபிக் அல்லது டெக்னிக்கல் அந்த மாதிரி அல்லது எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு புக்கு அடிக்கடி வெளியிடாம ஒரே பிரதியா இருக்கும், அந்த மாதிரியான புக்கெல்லாம் பீரியாடிக்கல்ஸ் அனுப்பக்கூடாது. அண்ட் அது நான் யார்கிட்ட சொன்னேன், பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர்கிட்ட பதிவு பண்ணணும்னு சொன்னேன். அது மட்டும் பண்ணால் போதும். இந்த பீரியாடிக்கல்ஸை அனுப்புவதற்கு போஸ்டல் சைட்ல அதற்கென்று தனியே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நோ செப்பரேட் போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன். வெறுமனே அந்த பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கிட்ட நம்ம அங்கீகாரம் வாங்கினாலே போதுமானது. போஸ்டல் சைட்ல இதற்கென்று தனியாக எந்த ஒரு பதிவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ செப்பரேட் போஸ்டல் ஜெனரேஷன் கிடையாது நான் சொன்ன மாதிரி. ஸோ இதுதான் உங்களுக்கு பீரியாடிக்கல் போஸ்ட் வரைக்கும் ஜெனரல் கண்டிஷன்ஸ் வந்து இவ்வளவுதான். அண்ட் இதுல வந்து சூப்பர்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி எழுதியிருக்கணும். பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுடைய எந்த நம்பருக்கு கீழே இந்த புக் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்றத முதல் பேஜ்லயோ கடைசி பேஜ்லயோ கண்டிப்பா பிரிண்ட் பண்ணி ஆகி இருக்க வேண்டும். அண்ட் முக்கியமாக இந்த பீரியாடிக்கல் போஸ்ட்ல ஏதாவது விதிமீறல்கள், இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏதாவது சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதை ஒரு புக் போஸ்டாக ட்ரீட் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கணும். புக் போஸ்ட்ல எவ்வளவு இவங்க கட்டியிருக்காங்களோ அது போக மீதமுள்ள
போஸ்டேஜை மட்டும் வாங்கிக்கிட்டு அதை வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது என்னவா ட்ரீட் பண்ணும், கண்டிஷன்ஸ் விதிமீறல்கள் இருந்ததுன்னா அதை புக் போஸ்டா ட்ரீட் பண்ணி ஏற்கனவே கட்டின போஸ்டேஜ் போக மீதம் எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் நீங்க வாங்கிட்டு இதை வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் பீரியாடிக்கல் போஸ்ட். இதனுடைய டாரிஃப் உங்களுக்கு இடை மற்றும் இதனுடைய விலையை பொறுத்து உங்களுக்கு கண்டிப்பா இது வந்து மாறும். ஸோ அதாவது நீங்க இந்த டேபிள் மட்டும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ வந்து 3 வரும். 20 ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா 20 to 50, 50 ரூபாய்க்கு மேல இருந்தா. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் முதல் 100 கிராம், அப்புறம் ஒவ்வொரு கூடுதலான 100 கிராம் அல்லது அதனுடைய பகுதி. ஸோ இந்த ஹெட்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. 2, 3 அடுத்தடுத்த நம்பர் வரும். அடுத்து 4, 5, 8, 9. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 20, 20 to 50, 50க்கு மேல. இந்த பக்கம் 100, 100 மேற்கொண்டு 100 பகுதி அப்படி. ஸோ 2, 3, 4, 5, 8, 9 இப்படியாக டாரிஃப் வந்து நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ரைட். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல், ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர். இதுதான் பெருசும் கூட, அட் த சேம் டைம் எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டன்ட்டும் கூட. எப்படி பீரியாடிக்கல்ஸ் நம்ம பார்த்தோமோ, போஸ்ட் பார்த்தோமோ, அதே மாதிரி ரிசம்பிளன்ஸ் தான் இருக்கும். பட் இதுல வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஒரு நியூஸ் பேப்பர், ஓகேங்களா, ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்றது அது ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் அப்படின்றது கீழே எப்ப வரும் அப்படின்னா, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல்ஸ் ஆக்ட் 2023ல நியூஸ் பேப்பர் அப்படின்ற டெஃபினேஷன் கீழே எதெல்லாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் நீங்க இந்த ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ல அனுப்பிக்கலாம். இதுவும் இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் பிரிண்ட் செய்யப்பட்டு அச்சிடப்பட்டு பப்ளிஷ் வெளியிட்டிருக்கணும். அண்ட் இதற்கும் என்ன பண்ணிருக்கணும், இந்த பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவர்கள் கிட்ட முறையே இந்த நியூஸ் பேப்பர் என்ன பண்ணிருக்கணும், இதை வந்து பதிவு பெற்றிருக்க வேண்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் பெற்றிருக்க வேண்டும். அண்ட் பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பீரியாடிக்கல்ஸ் ஆக்ட் 2023ல என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு நியூஸ் பேப்பருக்கு சொல்றாங்களோ அந்த எல்லா விதிகளுக்கும் இணங்க இந்த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது பிரிண்ட் செய்யப்பட்டிருக்க வேண்டும். சரி, அப்படி பிரஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியாடிக்கல்ஸ் ஆக்ட்ல நியூஸ் பேப்பரை என்னன்னு டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு பீரியாடிக்கல், ஒரு அடிக்கடி வெளியிடக்கூட ஒரு விஷயம். இது வந்து யூஸ்வலா இதுல என்ன இருக்கும், இது எப்பெல்லாம் எத்தனை நாளுக்கு ஒரு முறை பண்ணுவாங்கன்னா, ஒன்னு டெய்லி பண்ணலாம், ஆர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக், வாரத்திற்கு ஒரு முறையாவது, தினமும் அல்லது வாரத்திற்கு ஒரு முறையாவது வெளிவருது. அதுல வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, கரண்ட் ஈவெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து உங்களுக்கு நிகழக்கூடிய கரண்டான இன்ஃபர்மேஷன், பப்ளிக் நியூஸ், உங்களுக்கு பொதுமக்களினுடைய செய்திகள் அல்லது பொதுமக்களினுடைய கமெண்ட்ஸ், அவங்களுடைய கமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை நியூஸ் பேப்பர்னு சொல்லுவோம். ஸோ நியூஸ் பேப்பர்னா டெய்லி கூட அப்படி கிடையாது, அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை வந்தா அதை கூட என்னன்னு சொல்றாங்க, நியூஸ் பேப்பர்னு தான் சொல்றாங்க. ஸோ எந்த நியூஸ் பேப்பர்ல லெஜிபிளா தெளிவா யாரை வந்து பிரிண்ட் பண்ணது, எந்த பிளேஸ்ல இது வந்து அச்சிடப்பட்டது, எடிட்டர் யாரு, இதை வெளியிடக்கூடிய பப்ளிஷர் யாரு, எந்த பிளேஸ்ல வந்து இதை வெளியிடுறாங்க, எந்த இடத்துல வெளியிடுறாங்கன்ற முழு விவரம் நியூஸ் பேப்பர்ல கட்டாயமா பிரிண்ட் செய்திருக்க வேண்டும். ஃபுல் போஸ்டேஜ் இதுக்கானது பே பண்ணியிருக்கணும். அண்ட் இதற்கான ஒரு வேலிட் லைசன்ஸும் இதற்கு பெற்றிருக்க வேண்டும். நம்ம என்ன சொன்னோம், ரெஜிஸ்ட்ரேஷன் அதுல வந்து என்ன சொன்னோம், நம்ம பீரியாடிக்கல்ஸ்ல அங்க பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல்ல மட்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா போதும், போஸ்டல் சைட்ல இதற்கென்று தனியே எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லை அப்படின்னு சொன்னோம். ஆனா இங்க அப்படி கிடையாது, போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷனும் கண்டிப்பா உண்டு. ஸோ இதுல நீங்க அந்தந்த கன்சர்ன்டு டிவிஷனல் ஹெட், அதாவது அந்த எந்த டிவிஷனுக்கு கீழே இவங்க வெளியிடுறாங்களோ அது கன்சர்ன் டிவிஷனல் ஹெட்டோ அல்லது இண்டிவிஜுவல் கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர் கிட்டயோ இதற்கென்று முறையே அப்ளிகேஷன்லாம் கொடுத்து இதற்கென்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பெற்றிருக்க வேண்டும். அண்ட் டேட் ஆஃப் பப்ளிகேஷன், என்றைக்கு இந்த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது அப்படின்ற டேட்டை ஃபர்ஸ்ட் அல்லது லாஸ்ட் பேஜ்ல இருக்கணும். அப்புறம் எந்த நேம் அண்ட் ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங், இதை எங்க வந்து இதை போஸ்ட் பண்றீங்க அப்படின்றதையும் பிரிண்ட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் த நியூஸ் பேப்பர் ஷால் பி போஸ்டட் அட் ஸ்பேஸ், இது எங்க வந்து நீங்க கொண்டு போய் கொடுக்கணும் ஒரு நியூஸ் பேப்பரை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன், போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கும் பொழுது ஒரு ஆஃபீஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்டிருப்பாங்க, அலாட் பண்ணிருப்பாங்க. அந்த பிளேஸ்ல போய் தான் டெய்லியோ இல்ல எத்தனை நாளைக்கு ஒரு முறை வராங்களோ இந்த நியூஸ் பேப்பரை அந்த ஒரு ஆபீஸ்ல மட்டும்தான் போஸ்ட் செய்ய கட்டாயமாக பண்ண வேண்டும். ஒருவேளை நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய டேட் வந்து சண்டேவாகவோ ஹாலிடேவா இருந்ததுன்னா அடுத்த வேலை நாட்கள்ல அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இதை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒருவேளை ஏதாவது இந்த போஸ்டிங் சம்பந்தப்பட்டு ஏதாவது மாத்துறீங்க, இன்னைக்கு நாங்க பண்றோன்ற அப்ளிகேஷன்ல கொடுத்துட்டு ஏதாவது மாத்துறீங்கன்னா
அதை பத்தின முன்கூட்டியே அதற்கான இன்டிமேஷன், ப்ரையர் இன்டிமேஷனை 2 நாட்களுக்கு முன்னதாகவே அந்த கன்சர்ன்ட் போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கொடுத்துடணும்ன்றாங்க. ஒருவேளை பப்ளிஷ் செய்யக்கூடிய தேதிகளில் எந்தவித மாற்றம் இருந்தாலும் அதை வந்து என்ன பண்ணுமா, ஒரு 2 நாளைக்கு முன்னதாகவே என்ன பண்ணிடணும், அவங்க கொண்டு வந்து கன்சர்ன்ட் போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கொடுத்துடணும். ஓகேவா? அடுத்தது வந்து ஒருவேளை 2 நாளைக்கு மேல கொண்டு வராங்க, இதை பத்தின இன்ஃபர்மேஷன் சரியா கொடுக்காத பட்சத்துல ஹெட் ஆஃப் த டிவிஷன் வந்து பார்த்து ரீசன் வந்து ஓகேவா இருக்கும் பட்சத்துல அதை பார்த்து அவங்க ஓகே சொல்லிக்கலாம். அப்புறம் நியூஸ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இவ்வளவு நாங்க போஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கண்டிஷனோட தான் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ எந்த காரணத்துக்காகவும் ஒரு வருடத்துல ஒரு கேலண்டர் இயர்ல அவங்களுடைய ஹாஃப் ஆஃப் தி இஷ்யூஸ்க்கு கீழே அவங்க இவ்வளவு போஸ்ட் பண்ணுவோம்னு சொன்னதுல பாதிக்கு கீழே அவங்களுடைய போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு கண்டிப்பா அவங்க மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் வேற எங்கேயாவது போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஹெட் ஆஃப் த சர்க்கிள் அல்லது ஹெட் ஆஃப் த ரீஜியனோட பர்மிஷன் கண்டிப்பாக வாங்கும். ஓகேங்களா? அடுத்தது அதுக்கு அவங்களுக்கு என்ன, இந்த ஆபீஸ்ல போஸ்ட் பண்ணணும், இத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து அவங்களுக்கு ஆத்தரைஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலேயோ கீழேயோ பண்ணணும்னா கண்டிப்பா அதை பத்தின ப்ரையர் இன்டிமேஷன் நமக்கு கொடுத்தே ஆகணும். ஒரு நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, வெளியிட்டுட்டாங்கன்னா அந்த வெளியிட்டதுக்கு அப்புறம் ஒரு வேர்டு கூட அதுல பிரிண்ட் பண்ணவோ எழுதவோ கூடவே கூடாது. இதெல்லாம் நியூஸ் பேப்பரோட ஜெனரல் கண்டிஷன்ஸ். அப்புறம் இந்த பிரஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியாடிக்கல்ஸ் ஆக்ட் 2023 படி ஒரு நியூஸ் பேப்பருக்கு என்னென்னலாம் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்டாக வைக்கலாம்னு நமக்கு விதிகள் இருக்கு. அதை தாண்டி எந்த ஒரு பேப்பரையும் விஷயத்தையும் இந்த நியூஸ் பேப்பருடன் இணைக்க கூடவே கூடாது. அடுத்து ஒரு ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் வந்து டெலிவரி பண்ணாத பட்சத்துல அதை எந்த சென்டருக்கு அனுப்பணுமா, பப்ளிஷருக்கு அனுப்பணுமா, யாருக்கு அனுப்பணும்ன்றதையும் கண்டிப்பா என்ன பண்ணணும், இதை வந்து தெளிவா பண்ணணும். ஸோ சென்டர் வந்து இது மாதிரி ரிட்டர்ன் வரக்கூடிய காப்பீஸையும் அந்த கன்சர்ன் டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ் அவங்களுக்கு மேப் பண்ணிருக்கிற இடத்துல போய் அவங்க கண்டிப்பா வாங்கிக்கணும். அப்புறம் முக்கியமா ஒரு ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்னுடைய வெயிட், அதாவது சிங்கிள் காப்பியாவும் இருக்கலாம், இல்ல ஒரு பண்டில் ஒரு பேக்கெட்டாவும் இருக்கலாம், அது 5 கிலோவுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். எப்படி புக் போஸ்ட் பார்த்தோம் நம்ம 5 kgக்கு மேல போக கூடாது, அதே போல இந்த நியூஸ் பேப்பர் சிங்கிளாக இருந்தாலும் சரி ஒரு பேக்கெட்டா இருந்தாலும் சரி 5 கிலோவுக்கு மிகாமல் இது வந்து இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அடுத்தது மிஸ்க் கண்டிஷன்ஸ், இது ஒண்ணும் பெருசா இருக்காது. ஏதாவது பப்ளிஷனுடைய பேர் மாத்துறது, இல்ல ஆபீஸே நாங்க போஸ்ட் பண்றது மாத்துறது, இந்த மாதிரி எந்த விதமான சேஞ்சஸ் இருந்தாலும் அதை கன்சர்ன்ட் ஒரு எழுத்துப்பூர்வமா அந்த ரெக்வஸ்ட் அந்த கன்சர்ன்ட் போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கொடுத்து அதை வந்து முறையே அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லயும் அதுக்கான சேஞ்சஸ் எல்லாம் மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நீங்க அமுலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுதான் மிஸ்க் கண்டிஷன் சொல்லுவாங்க. அண்ட் முக்கியமா நியூஸ் பேப்பருக்கு சம் பிரைசிங்னு ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அதாவது ஏதோ ஒரு விலை இருக்கணும், அந்த விலையும் கண்டிப்பா பிரிண்ட் பண்ணும். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் பிரிண்ட் பண்ணும், போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பண்ணுவோமோ அதே மாதிரி விலை என்று ஒன்று இருக்கணும், அதையும் கண்டிப்பா நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணியே ஆக வேண்டும். ஓகேங்களா? அடுத்தது ப்ராசஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒண்ணுமே கிடையாது. அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் கரெக்டா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அதெல்லாம் வந்து கொடுத்துடணும். ஸோ இதை யார்கிட்ட கொடுக்கணும், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் யார் அப்ரூவ் பண்ணுவா போஸ்டல் ரெஜிஸ்ட்ரேஷன்னா ஹெட் ஆஃப் த டிவிஷன், டிவிஷனல் ஹெட்டோ அல்லது இண்டிபெண்டன்ட் கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர் தான் யாருடைய வரம்புக்கு கீழே வருதோ அவர்கள் தான் இதற்கென்ற ரெஜிஸ்ட்ரேஷனை அப்ரூவ் செய்து கொடுப்பார். ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கறத ஒரு நியூஸ் பேப்பருக்கு அப்ளிகேஷன் வந்த 30 நாளைக்குள்ள கண்டிப்பா கிராண்ட் பண்ணியே ஆகணும். ஒன்னா அக்செப்ட் பண்ணணும், இல்லைன்னா முறையான ரீசனோட ரிஜெக்ட் பண்ணும். அண்ட் இதுக்கான ரினிவல் எவ்வளவு நாள் இது செல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா 3வது வருடத்தினுடைய இறுதி 31 டிசம்பர் 3வது வருஷத்தினுடைய டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அமுலில் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரினிவலும் பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு உங்களுக்கு புதுப்பித்து கொண்டே போயிட்டு இருப்பாங்க. சோ உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனோட பீரியட் முடியுது அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்திற்கு முன்னதாகவே ரினிவலுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் 3 months பிஃபோர். சோ அந்த 3 months பிஃபோர் கொடுக்கல அப்படின்னா முதல்ல லேட் ஃபீ எவ்வளவு வாங்குவாங்கன்னா 50 ரூபாய் அதுக்கான பெனால்ட்டியாக வசூலிக்கப்படும். அதுவே ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியடே எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, 31 டிசம்பரையே தாண்டிருச்சு அப்படின்னா 100 ரூபாய் லேட் ஃபீ அப்படின்றது அவங்க கிட்ட இருந்து வசூலிக்கப்படும். சோ இந்த ரெஜிஸ்டர் பேப்பரை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எந்த கட்டணமும் இல்லை. இப்ப நான் கண்டினியூ பண்றேன். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. பட் லேட் ஃபீஸ் மட்டும் 3 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்கல,
செப்டம்பருக்குள்ள கொடுக்கலன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல கொடுக்குறாங்கன்னா 50 ரூபாய் லேட் ஃபீஸ். இதுவே அந்த லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 100 ரூபாய் லேட் ஃபீஸ். ஓகேங்களா? அண்ட் ரினிவலுக்கு பொறுத்த வரைக்கும் அதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான். எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் 30 நாளைக்குள்ள ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணுமோ டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி ரினிவலையும் 15 நாளைக்குள்ள அப்ளிகேஷன் வந்ததுல இருந்து 15 நாளைக்குள்ள நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? சோ இது வந்து வித்தவுட் ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ் ஆர்என்பி ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர்ல ஒரு முக்கியமான பாயிண்ட். சோ நிறைய போஸ்ட் பண்றவங்க முதல்ல கட்டணம் இல்லாம போஸ்டேஜ் ப்ரீ பேமெண்ட் இல்லாம ஒரு பண்ணக்கூடிய ஒரு வசதிக்கு பேர் தான் வித்தவுட் ப்ரீ பேமெண்ட். இதற்கென்று செப்பரேட் லைசன்ஸ் அப்படிங்கறது கண்டிப்பா அவங்க வாங்கணும், அது மேண்டேட்டரி. அண்ட் இந்த வித்தவுட் ப்ரீ பேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜ்க்கான அப்ரூவல் யாரு கொடுப்பாங்கன்னா ஹெட் ஆஃப் த சர்க்கிளோ அல்லது ஹெட் ஆஃப் த ரீஜியனோ யாருடைய அவளுடைய எல்லைக்குள்ள வருதோ அவங்க இதுக்கான கொடுப்பாங்க. யார் ஒருவர் இந்த WPP-க்கான சர்வீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, எந்த பப்ளிஷர் ஒரு 500 காப்பீஸ் ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் அட் அ டைம் ஒரே சமயத்துல 500க்கு மேற்பட்ட காப்பீஸ் வந்து போஸ்ட் பண்றாங்களோ அவர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். சோ இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம கொடுக்கணும். இதை வந்து இவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் முக்கியமா இந்த வித்தவுட் ப்ரீ பேமெண்ட் அப்படின்ற ஃபெசிலிட்டி வாங்குறவங்க ஒரு செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து பேஸ் பண்ணும். எவ்வளவு அப்படின்னா டோட்டலா அப்ராக்சிமேட்டா ஒரு மாதத்துல அவங்க எவ்வளவு போஸ்டேஜ் வந்து செலுத்துவாங்களோ அதற்கு சமமான ஒரு பேங்க் கேரண்டி வந்து கண்டிப்பா செக்யூரிட்டியாக அவங்க கொடுக்கணும். சோ இந்த லைசன்ஸும் ஹெட் ஆஃப் த சர்க்கிளோ ரீஜியனோ 15 நாளைக்குள்ள, அதே மாதிரி ரினிவல் 15 நாள் அண்ட் 30 நாளைக்குள்ள கண்டிப்பா என்ன பண்ணணும், இதற்கான லைசன்ஸ் வந்து அவங்க வந்து சாங்ஷன் பண்ணி கொடுக்கணும். ஓகே, அடுத்தது இந்த வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜோட கண்டிஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு நியூஸ் பேப்பரையுமே லெட்டர் பாக்ஸ்ல எல்லாம் போடக்கூடாது. இதை வந்து முறையே விண்டோல கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். எந்த ஆஃபீஸ் அவங்களுக்கு அலாட் பண்ணிருக்காங்களோ அங்கதான் கொண்டு வந்து போடணும். சோ இதுல என்னென்னலாம் பிரிண்ட் பண்ணிருக்கணும்னா, அப்புறம் முதல்ல அந்த அந்த பிரஸ் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் நம்பர், அது இல்லாம நம்ம கொடுத்த லைசன்ஸ் நம்பர், அந்த WPP-க்கான லைசன்ஸ் நம்பரை கண்டிப்பா நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? சோ இதுதான் ஜெனரலி WPP-க்கான கண்டிஷன்ஸ். சோ இதுக்கான பில்லிங் போஸ்டேஜ் வந்து பில்லிங் எப்ப பண்ணுவாங்கன்னா மாசத்துக்கு 2 தடவை, 16ஆம் தேதி 1ல இருந்து 15க்குள்ள வரக்கூடிய போஸ்டேஜ் 16ஆம் தேதியும், அதுக்கப்புறம் மிச்சம் பாதி பாக்கி இருக்கக்கூடியதுல வந்து அடுத்த மாசத்தோட முதல் தேதியிலையும் பண்ணுவாங்க. சோ பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம பில் நம்ம அவங்களுக்கு அனுப்பி 7 நாளைக்குள்ள அவங்க செட்டில் பண்ணிடணும். இல்லைன்னா அவங்களுடைய லைசன்ஸ் என்பது கேன்சல் செய்யப்படும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இதை மிஸ்யூஸ் பண்ணாலும் எந்த காரணமின்றி உங்களோட லைசன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அடுத்தது கேன்சலேஷன். ஓகே, சோ இந்த நியூஸ் பேப்பர்னுடைய டாரிஃப் அப்படிங்கிறது இதுதான். சோ சிங்கிள் காப்பியா இருந்ததுன்னா 50 கிராம் வரைக்கும் 25 பைசா, 50ல இருந்து 100 கிராம் வரைக்கும் 50 பைசா, அப்புறம் ஒவ்வொரு அடிஷனல் 100 கிராமுக்கும் 20 பைசா. இதுவே பண்டலாக இருக்கும் பட்சத்துல 100 கிராம் வரைக்கும் 50 பைசாவும், அடுத்த ஒவ்வொரு அடிஷனல் 100 கிராமுக்கு 20 பைசாவும் உங்களுக்கு இருக்கும். சோ இதான் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்னுடைய டாரிஃப். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் உங்களுக்கு லைக் லெட்டர்ஸ், போஸ்டல் லெட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் இதான். இறுதியா நம்ம பார்க்க போற கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா போஸ்டோட பார்சல்ஸ். சோ இந்த பார்சல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீட்டைல் பேசிஸ்ல பப்ளிக்குக்கும் இருக்கு, பல்க் கஸ்டமர்ஸ்க்கு கான்ட்ராக்சுவல் பேசிஸ்லயும் இருக்கு. சோ எல்லா பார்சலும் அக்கௌண்டபிள் ஐட்டமாக தான் ட்ரீட் பண்ணி நம்ம வந்து கேரி பண்ணுவோம். சோ பார்சல் பொறுத்த வரைக்கும் எப்ப அதை பார்சல்னு நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் ஒரு 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 என்ன சொல்றது, எனி ஐட்டம் அது வந்து அதனுடைய வெயிட் வந்து 500 கிராமுக்கு மேல போகும் பொழுது அது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், பார்சல் அப்படின்னு டெசிக்னேட் பண்ணிடலாம். 500க்குள்ள இருந்தா லெட்டர் ஆர் எனிதிங் எல்ஸ் கிளாஸை பொறுத்து. 500க்கு மேல போகும்பொழுது அது என்ன ஆயிடுது, ஆட்டோமேட்டிக்கா அது பார்சல்ன்ற கேட்டகரிக்கு வந்துடும். அண்ட் ஒரு பார்சலுடைய மேக்ஸிமம் வெயிட் வந்து 35 கிலோ, 35 கிலோ வரைக்கும் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த பார்சலுடைய டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது இதான். சோ இதுல பாத்தீங்கன்னா ரோல் ஃபார்ம்ல இருந்ததுன்னா நீளம் மற்றும் அதனோட விட்டத்தினுடைய ட்வைஸ் டயாமீட்டர் வந்து மினிமம் 100 mm இருந்து ஓகேங்களா 100 mm ஆவது இருக்கணும். அதர் தென் ரோல் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் 140 x 90 மில்லிமீட்டர்ல இருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அண்ட் லென்த் நீளம் மற்றும் சுற்றளவு இதை கம்பைன் பண்ணா மினிமம் 140 90ல இருந்து 3 மீட்டர் வரைக்கும் இருக்கலாம். சோ இதான் ஒரு இந்தியா போஸ்ட்னுடைய உங்களுக்கு சைஸ் டைமென்ஷன் சின்னதாக தான் இருக்கும். அண்ட் இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெட்டர் இல்ல அப்படின்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், இது வந்து பார்சல் அப்படின்ற கேட்டகரிக்கு ஆயிரும். சோ பார்சலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா விண்டோல தான் பிரசென்ட் பண்ணும். இந்தியா போஸ்ட் பார்சல் அப்படின்ற அந்த மேல வந்து சூப்பர்ஸ்கிரிப்ஷனோட நம்ம கிட்ட கொண்டு வரும். சோ இந்தியா போஸ்ட் பார்சல் ஜென்ரலாக தரை வழியாக சர்ஃபேஸ்ல மட்டும்தான் இதை ஜென்ரலி இதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் இதுல பொறுத்த வரைக்கும்
ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த புக் பார்சல் வந்து எங்கெல்லாம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னா கவுண்டர்ல புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட் அங்கீகரித்த பிரான்ச்சைசி அவுட்லெட்ல புக் பண்ணிக்கலாம். அது போக ஒரு சில தபால் அலுவலகங்களில் நியமிக்கப்பட்ட செல்ஃப் புக்கிங் கியோஸ்க்லயும் இதை புக் பண்ணிக்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு பார்சல் ஓகேங்களா, வாட் எவர் வெயிட் மேபி, அதற்கு கூட கண்டிப்பாக டிக்ளரேஷன் ஒன்று வைக்கணும். அந்த டிக்ளரேஷனுடைய அந்த ஃபார்முக்கு பேர் தான் சிடிஎஃப் 1 ஃபார்ம், கஸ்டமர் டிக்ளரேஷன் ஃபார்ம் என்பதை கண்டிப்பாக ஒவ்வொரு பார்சல் புக்கிங் அப்பயும் நம்ம வாங்கி அதை கூட அட்டாச் பண்ணி தான் அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ இன் கேஸ் ஆஃப் கண்டெய்னிங் ஒரு சில பார்சல்ல ஏர் வழியா அனுப்பினா அது தடை செய்யப்பட்ட பொருட்களாக இருக்கும் பட்சத்துல அதை நம்ம தரை வழியாக சர்ஃபேஸ்ல நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அண்ட் நம்ம அனுப்பக்கூடிய பார்சல் வந்து எந்த ஒரு ஒரு அதிகாரியினுடைய ஹெல்த்துக்கோ யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காத வண்ணம் அது வந்து இருக்கணும். இன்சூர்ட் பார்சலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முறையே அந்த வேக்சீல் ஒவ்வொரு ஒரு குறுகிய இடைவேளைக்கும் ஒரு வேக்சீல் எல்லாம் போட்டு கரெக்டான ஃபிளாப் எல்லாம் வச்சு கரெக்டா நம்ம வந்து வைக்கணும். அண்ட் இதுதான் பார்சல் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இந்தியா போஸ்ட் பார்சல்ல போஸ்டேஜ் எப்படி எல்லாம் போஸ்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ப்ரீபெய்டு முன்னாடியே ப்ரீபெய்ட் போஸ்டேஜ் வந்து கட்டிக்கலாம், இல்ல ஃப்ராங்கிங் மிஷின் மூலியமாவும் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி போஸ்டேஜ் அப்படின்றத பே பண்ணலாம். இந்த இந்தியா போஸ்ட் சர்வீஸ்ல போஸ்ட் பார்சல்ல என்னென்ன மாதிரி கூடுதலான சர்வீசஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா, அட்ரஸி ஸ்பெசிபிக் டெலிவரி கேட்டுக்கலாம். ஸோ அட்ரஸி கிட்ட மட்டும்தான் இந்த பார்சலை கொண்டு போய் சேர்க்கணுன்ற மாதிரி அட்ரஸி ஸ்பெசிபிக் டெலிவரி கொடுக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் உண்டு, இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி உண்டு, அட் த சேம் டைம் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அப்படிங்கிறதையும் நீங்க வச்சு அனுப்பிக்கலாம். அண்ட் இந்த பார்சலினுடைய விலை டேரிஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 2 விதமா வரும். ஒன்னு ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு மாதிரி, கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு மாதிரி. ரீட்டைலை பொறுத்த வரைக்கும் 500 கிராமுக்கு மிகாமல் ஃபார் வெயிட் நாட் எக்ஸிடிங் 500 கிராம்ஸ், 500 கிராமுக்கு உள்ள இருந்ததுன்னா 36 ரூபாய். அண்ட் ஒவ்வொரு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூடுதலான 500 கிராம் அல்லது பகுதி அதற்கு வந்து 16. ஸோ 36 16 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே கான்ட்ராக்சுவல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூரத்தையும் இடையையும் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ லோக்கலா இருந்ததுன்னா முதல் 2 கிலோக்கு எவ்வளோ அந்த மாதிரி. ஸோ கான்ட்ராக்சுவலுக்கு மட்டும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ், உங்களுக்கு தூரத்தையும் வெயிட்டையும் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ ரீட்டைல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 36 16. இது போக உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் கஸ்டமர்ஸ்க்கும் டாரிஃப் என்பது உண்டு. ஸோ இந்த பார்சலை பொறுத்த வரைக்கும் பேக்கேஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்றாங்க. நான் உங்களுக்கு கிறிஸ்பா சொல்றேன். ஒரு பார்சலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அது 3ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு எக்ஸ்டர்னல் பேக்கிங், வெளிப்புறத்துல இருந்து பேக்கிங் எப்படி இருக்கணும். அடுத்தது இன்டர்னல் பேக்கிங், உள்ளுக்குள்ள பேக்கேஜிங் எப்படி இருக்கணும். அண்ட் அது போக ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் லேபிள் 3 சொல்றாங்க. எக்ஸ்டர்னல் பேக்கிங்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு பார்சலை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஃபிளையர் ஷீட்ஸ், கிளியாத டேம்பர் ப்ரூஃப் பிளாஸ்டிக் ஃபிளையர்ஸ்ல யாரும் இதை வந்து அஃபெக்ட் பண்ணாத முறையில இதை வந்து பேக் பண்ணலாம் அப்படின்றாங்க. இல்ல அப்படின்னா இந்த மாதிரி சைஸ் ஆஃப் பாக்ஸஸ், கார்ருகேட்டட் கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வச்சு நீட்டா பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது எக்ஸ்டர்னல் பேக்கிங். இன்டர்னல் பேக்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 விதமா பண்ணலாம்னு சொல்றாங்க. ஒன்னு சிங்கிள் பாக்ஸ் பேக்கிங் மெத்தட், ஒரே பாக்ஸ்க்குள்ள என்ன பார்சலோ அதுக்கு சுத்தி வேற ஏதாவது ஒரு குஷன் மெட்டீரியல் மாதிரி வச்சு பேக் பண்ணலாம். இன்னொன்னு ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கும், இது வந்து உடையக்கூடிய மாதிரி இருக்கு, பாதுகாப்பா போகணுன்ற பட்சத்துல பாக்ஸ் அண்ட் பாக்ஸ் மெத்தட், மேல வெளியில ஒரு பாக்ஸ், அதுக்குள்ள ஒரு பாக்ஸ், அதற்குள்ள ஒரு பொருள், இந்த மாதிரி பேக் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது இன்டர்னல் பேக்கேஜிங்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற பொருள் உடையாம இருக்கிற மாதிரி பபிள் ராப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உள்ள வந்து ஏதாவது ஏர் பேக்ஸ் மாதிரி சுத்திலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா கார்ட்போர்ட் ஃபில்லர்ஸ், கார்ட்போர்டையே கட் பண்ணி ஃபில்லர்ஸ் மாதிரி வச்சு உள்ள இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எந்த டேமேஜும் இல்லாம இன்டர்னல் பேக்கேஜிங் ஒன்று பண்ணணும்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லேபிள்ஸ் கொடுக்கணும்ன்றாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து டைரக்ஷன்ஸ் எப்படி தூக்கணும், இல்ல உடையக்கூடிய பொருட்களா இருந்தா அதை பத்தின ஒரு வெளியில ஒரு இது வந்து ஃப்ரெஜைலான ஐட்டம்ஸ் அப்படின்றத பத்தின ஒரு விளக்கம். அண்ட் அதே மாதிரி இது நனைஞ்சா இது ஆபத்துன்ற மாதிரி இருக்கும் பட்சத்துல இந்த கீப் ட்ரை, இந்த மாதிரியான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் என்ன சொல்றாங்க உங்களுக்கு வந்து தாராளமா உங்களுக்கு வந்து கொடுத்து ஒரு பார்சல் அப்படிங்கறத பேக்கேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சோ ஃபார் வி ஹவ் ரெட். ஓகேங்களா? இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நான் பிரசன்டேஷன் ஸ்டாப் பண்ணிடுறேன்.
இப்ப இவ்ளோ நேரம் நம்ம இந்த கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ரொம்ப டெப்தா நம்ம பார்த்தோம் இல்லையா? இதுல இருந்து மட்டும் நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் நான் ஒரு சிலது போஸ்ட் பண்றேன். இத பண்ணிட்டு இந்த மார்னிங் கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஈவினிங் இன்னொரு கிளாஸ்ல நம்ம பாக்கி இருக்கக்கூடிய கொஞ்சம் போர்ஷன்ஸ கவர் பண்ணிட்டு, இதே பேப்பர் 2ல போஸ்ட்மேனுக்கு டெலிவரி சம்பந்தப்பட்ட ஒரு சில இது இருக்கு இல்லைங்களா? அத பண்ணி நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சோ அந்த வகையில இப்ப வந்து பார்க்கலாம். நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். உங்க மெசேஜ் பாக்ஸ்ல மட்டும் நீங்க பண்ணுங்க. ஒரு லெட்டர்னுடைய மேக்ஸிமம் வெயிட் எவ்வளவு? குவிக்கா போடலாம் நீங்க எல்லாரும். Yes, of course. 500 grams is the right answer. Okay, okay. Okay, I'm happy. ஒரே நிமிஷம் இருங்க. Okay. Okay. ஒரு லெட்டர் கார்டு வந்து அவுட் சைட் இந்தியா யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? எஸ் ஆர் நோ? Can we use a letter card outside India? No. No is the right answer. Okay. 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 ஒரு லெட்டர் கார்டுல கண்டிஷன்ஸ் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து அதை எப்படி வந்து நம்ம சார்ஜ் பண்ணுவோம்? போஸ்டேஜ் டியூன்றது எப்படி போடுவோம்? அதை என்னவா ட்ரீட் பண்ணுவோம்? எஸ் 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 அதை வந்து லெட்டரா ட்ரீட் பண்ணி டபுள் தி டெஃபிஷியன்சி. அஃப்கோர்ஸ் லெட்டரா ட்ரீட் பண்ணி டபுள் தி டெஃபிஷியன்சி இஸ் ரைட் ஆன்சர். ஒரு போஸ்ட் கார்டுனுடைய மேக்ஸிமம் வெயிட் எவ்வளவு? சோ ப்ளீஸ் எனக்கு மெசேஜ்ல போடுங்க. போஸ்ட் கார்டுனுடைய மேக்ஸிமம் வெயிட். ஓகே ஓகே 5 grams இஸ் தி ரைட் ஆன்சர். எஸ். போஸ்ட் கார்டுனுடைய டைமென்ஷன்ஸ் என்னது? போஸ்ட் கார்டோட டைமென்ஷன்ஸ். யா 14.9ன்றது சென்டிமீட்டர்ல சொல்றீங்க. பட் இப்போ ரெகுலேஷன் எல்லாமே மில்லிமீட்டர்ல இருக்கு. சோ ஞாபகம் வச்சுக்கோங்க 140 × 90 மில்லிமீட்டர். அதுவே சென்டிமீட்டர் இருந்தா 14:9. ஓகே ஃபைன். சரி. ஓகே ஐ ரிப்பீட் நவ. ஒரு போஸ்ட் கார்டுல ஒரு லேபிள்ல அட்ரஸினுடைய பேர் அண்ட் அட்ரஸ் லேபிள் எழுதி அத கார்டுல அட்டாச் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? எஸ் ஆர் நோ? போஸ்ட் கார்டுல அந்த அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? எஸ் ஆஃப் கோர்ஸ். ஓகே. ஒரு போஸ்ட் கார்டுல ஓகே கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்கலாமா? ஒரு போஸ்ட் கார்டுல நீங்க வந்து ஒரு சென்டர் அட்ரஸ்க்கு ஒரு லேபிள் ப்ரிப்பேர் பண்றீங்க. அதுக்கு ஒரு டைமென்ஷன்ஸ் நான் சொல்லியிருந்தேன். அது என்னது? 5 × 2 இல்ல, not 5 × 2. யா 2ன்றது கொஞ்சம் நியர்பை சொல்லிட்டீங்க. அஃப் கோர்ஸ் 1.8 சென்டிமீட்டர் மேடம். ஓகே 5 எஸ் 50 × 18 is the right answer. ஓகே 15 × 18 is the right answer. ஓகே சோ அடுத்தது இப்போ போஸ்ட் கார்டு. ஓகே புக் போஸ்ட். ஒரு புக் போஸ்ட்னுடைய மேக்ஸிமம் வெயிட் எவ்வளவு? எனக்கு போடுங்க. 5 kilograms is the right answer. Okay? Yes, of course. Book post, okay? Periodical post-னுடைய registration யார்கிட்ட வாங்கணும்? From whom periodical post-னுடைய registration அப்படிங்கிறது வாங்கணும்? Yes, postal. Yes, yes. Not division எல்லாம் கிடையாது மேம். Press Register General of India. Yes, yes. Press Register General of India is the right answer. Okay, okay, okay. Literature for blindல okay I repeat literature of blindல generally எந்த கம்யூனிகேஷனும் இருக்க கூடாது. பட் சென்டர் நேம் வந்து அட்ரஸ் பண்ணி ஒரு envelope இல்ல ஏதாவது வைக்கலாமா வைக்க கூடாதா? எஸ். ஓகே 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 எஸ் மேம். ஓகே லிட்ரேச்சர் ஆஃப் பிளைண்டுக்கு ஏர் ஃபீ எலிஜிபிள் ஆர் நாட்? வெதர் ஏர் ஃபீ இஸ் எலிஜிபிள் ஃபார்? எஸ் 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 கண்டிப்பா உண்டு. அண்ட் தென் literature for blind okay and then registered newspaper பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸ் பேப்பர் அப்படின்னா டெய்லி ஆர் அட்லீஸ்ட் எவ்வளவு நாளைக்கு ஒரு முறையாவது அது வெளியிடணும்? ஃபார் ஹவு மெனி டேஸ்? அட்லீஸ்ட் யா ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக அது வந்து வெளியிடணும். ஓகே அண்ட் தென் வித்தவுட் ப்ரீபேமெண்ட் ஆஃப் போஸ்டேஜுக்கு அட்லீஸ்ட் அவங்க எவ்வளவு பப்ளிகேஷன்ஸ் வந்து அவங்க வந்து அட் அ டைம் போஸ்ட் பண்ணா அவங்க தே ஆர் எலிஜிபிள் ஃபார் வித்தவுட் ப்ரீபேமெண்ட்? எஸ் 500 இஸ் தி ரைட் ஆன்சர். அண்ட் பார்சல் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த டாரிஃப்? 500 கிராம்க்கு உள்ள இருக்குன்னா ஒரு ரீட்டைல் பார்சலுக்கு வாட் இஸ் த டாரிஃப்? 36 rupees is the right answer. Okay. And okay பார்சல் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். யா ஓகே 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 சோ இப்போ இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எல்லாமே இது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ இது கூட இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. வேல்யூ ஆடட் சர்வீஸ். இதுக்கு
என்னெல்லாம் வேல்யூ ஆடட் சர்வீசஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன, பிஓடினா என்ன, இன்சூரன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஃப்ராங்கிங் மிஷன் நம்ம இன்னும் பார்க்கல, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போஸ்ட்மேன் எக்ஸாம் இதுல யார் யாரெல்லாம் ஆஸ்பிரன்ஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கு டெலிவரி பேப்பர் 2ல டெலிவரி ரிலேட்டடான இது இருக்கு பாத்தீங்களா, அது ஆஸ் பர் பிஓ ரெகுலேஷன்ஸ். இது எல்லாம் மட்டும் ஈவினிங் கிளாஸ்ல நம்ம டெப்தா கவர் பண்ணி அதோட நம்ம வந்து வைண்ட் அப் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இந்த மார்னிங் செஷனை நான் இதோட வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். சோ ஹோப்ஃபுல்லி இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஈவினிங் கிளாஸ்ல இப்ப வந்து எல்லாரும் தவறாம வந்து கலந்துக்கோங்க. ஈவினிங் கிளாஸ்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். முடிஞ்சா ஈவினிங் கிளாஸ் முடிச்சோடனே கையோட ஏதாவது இந்த பிஓ ரெகுலேஷன்ஸ்ல டவுட் கிளியரிங் செஷனும் சேர்த்து வச்சுக்கலாம். So see you all in the evening. Thank you all. Thank you so much. Thank you very much, madam. Thank you very much. Thank you, sir. Thank you, ma'am.